வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சியின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து மராத்தியர் பாடம் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் முகலாயர்கள் பற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மராத்தியர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மராத்தியர்கள் அப்படிங்கும் போதே நமக்கு யார் ஞாபகத்தில் வருவாங்க? சத்ரபதி சிவாஜி அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. சிவாஜி அப்படிங்கும்போது அவரோட காலகட்டம் அப்படின்னா அவர் 1627 பிறந்து 1680 இறந்திருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 53 ஆண்டுகள் அவரோட காலகட்டம்னு சொல்லலாம். அதே போல் 1674 அப்படிங்கும்போது ராய்கர் கோட்டையில் அரியணை ஏறியிருப்பார். சத்ரபதி அரியணை ஏறியிருப்பார். 1680 இறந்திருப்பார். ஸோ மராட்டியர்கள் அப்படிங்கும்போது அவர்களோட யார் அரசர்கள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அரசர்கள் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அவுரங்கசீப் முகலாய அரசர்கள்னு சொல்லும்போது அவுரங்கசீப்போட பாபரில் ஆரம்பித்து அவுரங்கசீப் வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிறவங்க அப்படிங்கும்போது பெயரளவில் தான் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அரசர்கள் தான் இருப்பாங்க. அதாவது சத்ரபதி சிவாஜி அவர்கள், அவரோட மகன் சாம்பாஜி, அவரோட மகன் ஷாகு, அதே போல் அதாவது சிவாஜியோட 2வது மகன் ராஜாராம், அவர் இறந்ததுக்கப்புறமா அவரது மனைவி, ஏன்னா மகன் சின்னதாக இருக்கிறதுனால அவருக்கு பதிலாக அவரது மனைவி தாராபாய் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அரசர்கள் தான் இங்கே மராத்தியர்களுக்கு இருப்பாங்க. நமக்கு 1674 சிவாஜி அரியணை ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1848 வரைக்குமே மராத்திய அரசர்கள் ஒவ்வொருத்தராக இருந்துட்டு தான் இருப்பாங்க. சில பேர் டைரக்ட் வாரிசாக இருப்பாங்க, சில பேர் தத்தெடுத்திருப்பாங்க. 1674 சிவாஜி அரியணை ஏறாரு. 1848 வரைக்குமே மராத்தியர்கள் ஒவ்வொருத்தராக இருந்துட்டு தான் இருப்பாங்க. இதுக்கிடையில் நமக்கு 1713 அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1713 1713 1818 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேஷ்வாக்கள்லாம் உள்ளே வந்துடுவாங்க. பேஷ்வா அப்படிங்கிறவங்க நம்ம முதன்மை அரசர்னு சொல்லலாம், பிரதம மந்திரின்னு சொல்லலாம். ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க, அரசர்களுக்கு, மராத்திய அரசர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் 1713 அப்புறம் முழு அதிகாரமும் பார்த்தீங்க அப்படின்னா பேஷ்வாக்கள் கைக்கு போயிருக்கும். அதாவது நமக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த புலிகேசி படத்தில் பார்த்துருப்போம். வடிவேல் அவர் பொம்மை மாதிரி இருப்பார், நாசர் அதிகாரத்தை கையில் வச்சுருப்பார். அந்த மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1713 மராத்திய அரசர்கள் அப்படிங்கிறவங்க அதிகாரத்தில் இருக்க மாட்டாங்க, ஆட்சியில் அந்த இடத்துல இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பேஷ்வாக்கள் கிட்ட தான் இருக்கும். சாகு அவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சிவாஜி அவர்களோட பேரன் சாகு தான் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பார். முதன்மை பேஷ்வான்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாதர் சொல்லுவோம். செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் மாதிரி இங்கே பாலாஜி விஸ்வநாதனை சொல்லுவோம். ஸோ அவர் அது பார்த்தீங்க அப்படின்னா பேசுவாங்கிறது அவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். அது அப்படியே மரபு வழியாக வந்துக்கிட்டே இருக்கும். அவரோட மகன் பேரன் அப்படிங்கிற மாதிரி மன்னராட்சி மாதிரி பேசுவாவோட ஆட்சியும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டவர் சாகு தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பார். நமக்கு 1713 1818 வரைக்குமே பேஷ்வாவோட ஆட்சிகள் இருக்கும். 18 ஆங்கிலேயர் கூட மராத்தியரோட 3ஆம் போரில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். 1848 வரைக்குமே அரசர்கள் இருப்பாங்க, பட் சொல்லிக்கக்கூடிய மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. 1848 அப்புறம் ஏன் அரசர்கள் வாரிசு தத்து எடுக்கலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா 1848 தான் நமக்கு டல்கௌசி வாரிசு உரிமை இழப்பு கொள்கையை கொண்டு வந்திருப்பார். அரசர்கள் இல்லாத ஆட்சி பகுதியை அவங்க கையில் எடுத்திருப்பாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யாரும் தத்து வாரிசு எடுக்கல மராத்தியர்கள் அப்படிங்கும்போது. அது வரைக்குமே டைரக்ட் வாரிசு இருப்பாங்க, தத்தெடுக்கிற பிள்ளைங்களும் இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி மராத்தியர்களில் பார்க்க போகிற விஷயங்கள். மராத்தியர் அப்படிங்கும்போது முதல்ல மராத்தியர் எழுச்சிக்கான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக சிவாஜி அவர்கள் 1627 to 1680 வரைக்கும் அவரோட ஆட்சியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். 74 தான் அவர் சத்ரபதி பட்டத்தோட அரியணை ஏறியிருப்பார். பட் அவரோட 19வது வயசுலேயே அவர் இராணுவத்தை ஸ்டார்ட் பண்ணி வழி நடத்தியிருப்பார். 1649 to ஒரு 55 வரைக்கும் அமைதியாக தான் இருப்பார். நிர்வாகத்தில் ஒருங்கிணைக்கிறதுக்காக அமைதியாக தான் இருப்பார். அடுத்ததாக சிவாஜிக்கு பிறகு மராத்தியர்கள் யார் இருந்தாங்க, அதே மாதிரி சிவாஜி ஆட்சியில் மராத்தியர்களோட நிர்வாகம் எப்படி இருந்தது, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பேஷ்வாவோட ஆட்சி எப்படி இருந்தது, ஆங்கிலேய மராத்திய போர்கள் எல்லாம் எப்படி நடந்தது, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷ்வாக்களுக்கு கீழே சிவாஜி கீழே எப்படி மராத்திய நிர்வாகம் இருந்ததோ அதே போல் பேஷ்வாக்களுக்கு கீழே எப்படி மராத்திய நிர்வாகம் இருந்தது அந்த காலகட்டம் 1713 to 18. இந்த காலகட்டத்தில் அவர்களோட நிர்வாகத்தில் மராத்திய நிர்வாகம் எப்படி இருந்தது, அவங்களுக்கு கீழே மராத்திய நிர்வாகம் எப்படி இருந்தது. இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மராத்தியரோட ஆட்சி. இப்போது நம்ம குறிப்பிட்டு சொன்ன மராத்தியர்கள் அரசர்கள்
பெயர் பட்டியலில் நமக்கு தமிழ்நாடுன்னு வரும்போது சிவாஜியோட ஒன்றுவிட்ட சகோதரர் வெங்கோஜி அப்படிங்கிறவர் தான் அந்த சைடில் ஆட்சி பண்ண கொடுத்துருப்பாங்க. வெங்கோஜி அப்படிங்கும்போது அப்படியே தஞ்சாவூர் சைடில் அவரோட பரம்பரைகள் அப்படியே வரிசை ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இரண்டாம் சரபோஜியோட அங்கேயும் முடிஞ்சிருக்கும். இதுதான் நமக்கு மராத்தியர்களோட ஒரு மேலோட்டமான ஒரு விஷயம். ஸோ நம்ம அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அறிமுகம் அப்படிங்கும்போது முகலாயரோட வீழ்ச்சிக்கு மராத்தியரோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 18வது நூற்றாண்டு 1627ங்கும் போது நமக்கு ஷாஜகான் இருப்பார். நமக்கு சிவாஜி 1627 1680. ஸோ அந்த டைமில் நமக்கு சிவாஜி அதாவது ஷாஜகான் முகலாய அரசர்கள் பார்த்திங்கன்னா ஷாஜகானும் அவுரங்கசீப் அந்த டைமில் இருப்பாங்க. 1666 ஷாஜகான் இறந்துருப்பார். பட் 58 வரைக்குமே ஆட்சி பண்ணியிருப்பார். 58 தான் போய் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவார் அவுரங்கசீப். ஸோ அதுக்கப்புறமா 58லேருந்து அவுரங்கசீப் தான் இருப்பார். 1707 வரைக்குமே அவர் இருப்பார். ஸோ அவங்களோட தான் மராத்தியர்கள் மல்லு கட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் நமக்கு மராத்தியர்கள் அப்படிங்கும்போது முகலாயரோட வீழ்ச்சியில் மராத்தியரோட பங்கு முக்கியமானது. 18வது நூற்றாண்டு அப்படிங்கும்போது அந்த 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 டைமில் அந்த மத்தியில் சிவாஜி தலைமையில் மராத்தியர் முகலாய ஆட்சியை சிதைக்க ஆரம்பிக்கிறாங்க. தஞ்சாவூர் அப்படிங்கும்போது தஞ்சாவூரில் நாயக்கர் ஆட்சி இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறமா தளபதி வெங்கோஜி, அதாவது இப்போ சொன்னேன் இல்லையா சிவாஜியோட ஒன்றுவிட்ட சகோதரர், அவர் மராட்சி ஆட்சியை ஏற்படுத்துவார். தமிழகத்தில் தஞ்சாவூரில் நாயக்காட்சி முடிஞ்சதுக்கப்புறமா தளபதி வெங்கோஜி அவர் வருவார். தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சி எப்போ தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1674 தொடங்கப்பட்டிருக்கும். எப்போ சத்ரபதியாக அவர் ஆய்கர் கோட்டையில் அரியணை ஏறாரோ சேம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மராத்தியர் ஆட்சியை தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டிருக்கும். வெங்கோஜி தலைமையில் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்களோட வம்சம் தான் அங்கே அப்படியே கண்டினியூஸாக அது பண்ணியிருப்பாங்க. எப்போ முடியும் அப்படின்னா 1832 முடியும். இரண்டாம் சரபோஜி அவரோட மரணத்தோடு அங்கே தஞ்சாவூரில் மராத்தியர்களோட ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது மராத்தியரோட எழுச்சிக்கான காரணங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு அரசு தோன்றதுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் பார்த்துருப்போம். அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மராத்தியரோட எழுச்சிக்கான காரணங்கள், மக்களோட இயல்பும் புவியியல் கூறுகளும் எப்படி இருந்தது மராத்திய அரசு அப்படிங்கும்போது, மராத்தியர் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதியை கொங்கணம்னு சொல்லுவோம். மராத்தியர் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதியை நமக்கு கொங்கணம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மலைகள், பள்ளத்தாக்குகள், கோட்டைகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ பாதுகாப்புக்கு அரண்களாக இருந்திருக்கு மராத்தியர்களுக்கு. மராத்தியர் அப்படிங்கும்போது வீரம், விசுவாசம் என்ன மேமெல்லாம் அது தலைப்பட டைட்டில் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? ஸோ அப்படி தான் இருக்குது நமக்கு. மராத்தியர் அப்படிங்கும்போது வீரம், விசுவாசம், ஒழுக்கம், தந்திரம் இதில் எல்லாத்திலும் சிறந்து விளங்கக்கூடியவங்க. அதே போல் ஆரம்பத்தில் இவங்க யாருக்கு கீழே செயல்பட்டுருந்தாங்க அப்படின்னா பாமினி சுல்தான்களுக்கு கீழே செயல்பட்டுருப்பாங்க. பாமினி சுல்தான் அப்படிங்கும்போது 1347 ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம பாமினி அரசர்கள் பார்த்துருப்போம். விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசுலாம் பார்த்துருப்போம். அவங்களுக்கு கீழே தான் ஆரம்பத்தில் இவங்க இருந்தாங்க. பின்னாடி சிவாஜி தலைமையில் தான் மராத்தியர்கள் எழுச்சி அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் சிவாஜி வருவார். சிவாஜி தலைமையில் எழுச்சி அடைவாங்க. சிவாஜியோட மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அகமது நகர், பீஜப்பூர், கோல்கொண்டா, பீடார், பீரார், ஸோ இந்த சுல்தான்களுக்கு கீழே தான் இவங்க பணியாற்றிட்டு இருப்பாங்க. மராத்தியர் அப்படிங்கும்போது நேரடியாக முகலாயர்களோட என்ன சொல்கிறது தாக்குதல் பண்ணுறதை தவிர்த்தாங்க. அதாவது முகலாய படையோட நேரடி மோதலை தவிர்த்தாங்க மராத்தியர்கள். அவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கொரில்லா தாக்குதல் முறை தான். ஸோ இது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டினாக இருக்கும். மராத்தியர்கள் எந்த முறையை பயன்படுத்தினாங்க தாக்குதலுக்குன்னா கொரில்லா தாக்குதல் முறை தான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இராணுவ பயிற்சியெல்லாம் இருக்குது. அதுலேயும் அவங்க சிறந்து தேர்ச்சி பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் முகலாயர்கள்கிட்ட நேரடி மோதலை தவிர்த்து தான் இருப்பாங்க. கொரில்லா தாக்குதல் முறையை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதே போல் நமக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரில்லா தாக்குதல் அப்படிங்கும்போது இரவு நேரங்களில் கூட மின்னல் வேக தாக்குதலில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இரவு நேரங்களில் மின்னல் வேக தாக்குதலில் தேர்ச்சி பெற்றவங்களாகவும் இருப்பாங்க. சில நேரங்களில் மேலதிகாரி உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய திறமை கொண்டவர்களாகவும் மராத்தியர்கள் இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பக்தி இயக்கமும் அதனோட தாக்கமும். ஸோ பக்தி இயக்கம் அப்படிங்கிறது மராத்தியர்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துகிறதா இருந்தது.
அதை அதில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா துக்காராம், ராமதாஸ், ஏகநாதர் ஆகியோர் பார்த்திங்க அப்படின்னா மராத்திய பக்தி இயக்கத்தோட முன்னோடிகள். இந்த நம்ம துக்காராம், ஏகநாதர் எல்லாம் நம்ம போன முகலாயர்கள் இதிலேயே பார்த்துருப்போம். கவிஞர் இலக்கியங்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது அதுலேயே நம்ம பார்த்துருப்போம். இதில் ராமதாஸ் அப்படிங்கிறவர் அவர் மேலே சிவாஜி இன்ஸ்பயர் ஆகி அவர் குருவாகவே வச்சுருந்துருப்பார். ராமதாஸ் தான். ஸோ இங்கே இருக்கார் இல்லையா அந்த பிக்சரில், அவரை தான் சிவாஜி அவர்கள் குருவாகவே ஏற்றுட்டு இருந்திருப்பார். துக்காராம், ராமதாஸ், ஏகநாதர் ஆகியோர் பார்த்திங்க அப்படின்னா மராத்திய பக்தி இயக்கத்தோட முன்னோடிகள்னு சொல்லப்படுது. மராத்தி மொழியில் பக்தி பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா மக்களிடத்தில் சமூக பிணைப்பை தான் ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறத நம்ம இறுதியாக பார்க்கலாம். மராத்தி எழுச்சிக்கான பிற காரணங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர் இந்த இருக்கக்கூடிய சுல்தான்களுக்கு எதிரான தக்கான போர்கள் நடந்துட்டு இருக்கும் போது முகலாயரோட கருவூலம் காலியாயிருக்கும். ஸோ அவர் அவுரங்கசீப் தான் போயிட்டே இருப்பார் வடமேற்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன நடந்தது, முகலாயரோட கருவூலம் காலியானது. தக்கான பகுதியில் சிதறி இருந்த மராத்தியரை சிவாஜி என்ன பண்ணுறாரு, இந்த டைமை யூஸ் பண்ணி ஒன்றிணைக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததாக சிவாஜி ராய்கட் கோட்டையில் தலைநகராக வச்சு அங்கே தான் வலுவான மராத்திய அரசை நிறுவுறாரு. இதுதான் நமக்கு மராத்தி எழுச்சிக்கான காரணங்களாக இருக்கும். ஸோ நீதிபதி ரானடே அப்படிங்கிறவர் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் மராத்தியத்தை பற்றி. மராத்திய நாட்டில் மத எழுச்சி அப்படிங்கிறது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை. அமைப்புகள், சடங்குகள், வகுப்பு வேறுபாடுகள் ஆகியவற்றுக்கு எதிராக தான் இருந்தது. துறவிகள் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா பிராமணர் அல்லாத சமூகத்தோட அடிநிலையில் வந்தவர்களாக தான் துறவிகள் இருந்தாங்க. துறவிகள் அப்படின்னா பிராமணராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பிராமணர் இல்லாத சமூகத்தோட அடிநிலையில் வந்தவங்கள தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி எம்ஜி ரானடே அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் நமக்கு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சிவாஜி வர்றாரு. ஸோ இவர் தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறவர் மராத்திய பேரரசன். ஸோ சிவாஜி அப்படிங்கும்போது 1627 80 வரைக்கும் எங்கே பிறந்தார் அப்படின்னா ஜுன்னார் அருகே இருக்கக்கூடிய சிவனார் பகுதியில் பிறக்கிறாரு. இவரோட தந்தை தான் சாஜி போன்ஸ்லே. இது போன்ஸ்லே வம்சத்தை சேர்ந்தவங்க. மராத்தியர்கள், அதாவது சிவாஜி வம்சம் அப்படிங்கிறது போன்ஸ்லே வம்சத்தை சேர்ந்தவங்க. தந்தை அப்படிங்கும்போது சாஜி போன்ஸ்லே, தாயார் அப்படிங்கும்போது ஜூஜாபாய். சாஜி போன்ஸ்லே அப்படிங்கிறவர் அவரோட தாய் வழியில் பார்த்திங்க அப்படின்னா தேவகிரியை ஆண்ட யாதவ மன்னர்களோட வழி தோன்றலாக இருப்பார். சிவாஜி இல்லை, சிவாஜியோட தந்தையாரை சொல்கிறோம். இப்போது சிவாஜியோட தந்தையார் பார்த்திங்கன்னா அவரோட தாய் வழிகள் அப்படின்னு பார்க்கும்போது தேவகிரியை ஆண்ட யாதவ மன்னர்களோட வழி தோன்றலாக இருப்பாங்க. அதே மாதிரி தந்தை வழின்னு எடுத்துக்கும் போது மேவாரோட சிசோடியா வம்சத்தோட வழி தோன்றல்களாக இருப்பாங்க. இதுதான் தந்தை சாஜி போன்ஸ்லேவை பற்றின விஷயங்கள். சாஜி போன்ஸ்லே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல யார்கிட்ட இருப்பார் அப்படின்னா மாலிக் ஆம்பர் கீழே பணியாற்றுவார். ஸோ மாலிக் ஆம்பர் யார், நம்ம போன பாடத்துலேயே பார்த்துருப்போம். எத்தியோப்பியாவிலேருந்து இந்தியாவுக்கு அடிமையாக கூட்டிகிட்டு வரப்பட்டவர் அப்படின்னு பார்த்துருப்போம். அகமது நகருக்காக போராடிட்டு இருப்பார் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இறுதியாக என்னதான் இருந்தாலும் முகலாயர்கள்கிட்ட அது போயிருக்கும், அதெல்லாம் நம்ம போன பாடத்தில் பார்த்தோம். ஸோ அந்த மாலிக் ஆம்பர் கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா சாஜி போன்ஸ்லே முதல்ல பணியாற்றிட்டு இருப்பார். மாலிக் ஆம்பர் மறைவுக்கு பின்னாடி மாலிக் ஆம்பரோட மறைவுக்கு பின்னாடி தான் அகமது நகர் முகலாயரால் இணைக்கப்பட்டிருக்கும். இணைக்கப்பட்டதுக்கு பின்னாடி பிஜப்பூர் சுல்தான் இடத்துல இவர் இவரோட சேவையை தொடர்ந்திருப்பார். முதல்ல மாலிக் ஆம்பர் கிட்டே இருக்கார். மாலிக் ஆம்பர் இறந்ததுக்கு அப்புறம் அகமது நகர் யார் கைக்கு போகுது, பிஜப்பூர் சுல்தான் கிட்ட போகுது. ஸோ இவரும் அதே மாதிரி அவர்கிட்ட சேவையை தொடர்றாரு. சாஜி அவர்களும் அவர்கிட்ட சேவையை தொடர்றாரு. சாஜியோட ஜாகீர்தாராக இருக்கக்கூடிய ஜாகீர்தார் முறையில் நம்ம அக்பர் இதிலேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த முகலாயர்கள்லேயே ஜாகீர்தார் இதையும் பார்த்துருப்போம். ஸோ ஜாகீர்தார் முறை இருக்கு இல்லையா, அந்த முறைப்படி சாஜியோட ஜாகீர்தாராக இருக்கக்கூடிய தாதாஜி கொண்டதேவ் தாதாஜி கொண்டதேவ் கிட்ட பூனாவில் சிவாஜியையும் சிவாஜியோட தாயார் ஜூஜாபாயையும் பராமரிக்கிறதுக்காக விட்டிருப்பார் சாஜி. நமக்கு ஜாகீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இராணுவம் அல்லது நிர்வாக சேவைக்காக அங்கீகாரமாக வழங்கப்படக்கூடிய நிலம். இது நம்ம போன படத்துலேயே பார்த்துட்டோம். ஸோ இது இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. மாவழி விவசாயிகளாகட்டும் மற்றும் தலைவர்களாகட்டும் இவங்கெல்லாம் சிவாஜிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. நமக்கு சிவாஜியை எங்கே விட்டுட்டார், அவரோட தந்தையார் சாஜி
ஜாகீர்தாராக இருக்கக்கூடிய தாதாஜி கொண்டதேவ்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் அங்கே தான் வளர்கிறாரு. அங்கே வளரும்போது மாவாளி விவசாயிகளும் மற்றும் தலைவர்களோட ஆதரவும் சிவாஜிக்கு கிடைக்கிது. சிவாஜி அவர்களுக்கு அது கிடைக்கிது. ராமதாஸ், துக்காராம் ஆகியோட பக்தி சிந்தனை சிவாஜியை பாதிக்குது. அதே போல் அதாவது அவர் இன்ஸ்பயர் ஆகுது. அவரோட அந்த பக்தி சிந்தனைகள், அவங்க 2 பேரோட அந்த பக்தி இயக்கம் அப்படிங்கிறது சிவாஜிக்கு ஒரு இன்ஸ்பயர் மாதிரி ஆகுது. அதனாலேயே நமக்கு ராமதாஸை தனது குருவாக ஏற்றுக்கிறாரு சிவாஜி அவர்கள். அடுத்தது சிவாஜியோட இராணுவ வெற்றிகள் அப்படிங்கும்போது அவர் 19 வயதுலேயே, அதாவது 27 பிறக்கிறாரு. 19ங்கும்போது ஒரு 45, 46 ஆயிருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ நடவடிக்கைகளை தொடங்குறாரு. 1646ங்கும்போது பீஜப்பூர் சுல்தான் இடத்துலேருந்து தோர்னா கோட்டையை கைப்பற்றுறாரு. பீஜப்பூர் சுல்தான்கிட்ட தான் அவங்க அப்பா இருப்பார். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து தோர்னா கோட்டையை கைப்பற்றுறாரு சிவாஜி. தோர்னாவில் இருந்து 5 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ராய்கர் கோட்டையை கைப்பற்றி மீண்டும் அதை கட்டமைப்பு பண்ணுறாரு. அதே போல் 1647 பீஜப்பூர் சுல்தானத்திலிருந்து தோர்னா கோட்டையை கைப்பற்றுற மாதிரி 47 தாதாஜி கொண்டதேவ் மறைஞ்சிடுறாரு. ஸோ மறைஞ்சதுக்கப்புறமா சிவாஜி, அதாவது அவர் தந்தையார் ஜாகிரா கொடுத்த நிலத்தை சிவாஜி நிர்வகிக்க ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து பாராமதி, இந்தபுரம், தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தாதாஜி கொண்டதேவ் இறந்ததுக்கப்புறமா சிவாஜி அவர்கள் பாரமதி, இந்தபுரம், புரந்தர், கொண்டானா கோட்டைகளெல்லாம் கைப்பற்றுறாரு. கல்யாண் நகரம் அப்படிங்கிறது ஆல்ரெடி மராத்தியர் கையில் இருக்கக்கூடிய முக்கியமான மையமாக இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் பிஜப்பூர் சுல்தான் இருக்கார் இல்லையா, அவர் சிவாஜியோட தந்தை ஷாஜியை சிறையில் அடைச்சிடுறாரு. சிவாஜியோட தந்தை ஷாஜி சிறையில் அடைக்கப்படுறாரு பிஜப்பூர் சுல்தானால். சிவாஜி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் தக்கான முகலாய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய, தக்காணத்தில் முகலாயர்கள் சார்பாக பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இளவரசர் முராத் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி முகலாய சேவைகளை சேர்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருப்பார். ஸோ இங்கே சேர விருப்பம் தெரிவித்தவர் இன்னொரு இடத்துல அவுரங்கசீப்பால் இந்த இராணுவ படைகளை திரும்ப வாங்கியிருப்பார். நம்ம அதை இறுதியில் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு கண்டினியூட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இங்கே தான் முதல்ல விருப்பத்தை தெரிவிக்கிறார் முகலாய சேவைகளில் சேர்கிறதுக்கு. இந்த முராத் அப்படிங்கிறவரை நம்ம போன பாடங்கள்லேயே பார்த்துருப்போம். அவுரங்கசீப்போட அதாவது ஷாஜகானுக்கு ஒரு 4 பசங்க இருப்பாங்க. அதில் ஒருத்தர் முராத் அப்படின்னு. இவங்களோட தானே வாரிசுரிமை போட்டு அவுரங்கசீப் வந்திருப்பார். ஸோ அந்த இளவரசர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கார், தக்காணத்தோட முகலாய பிரதிநிதியாக இருக்கிறாரு. ஸோ இவரோட பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கப்புறம் தான் முகலாய சேவையில் சேர்றதுக்கு சிவாஜி அவர்கள் விருப்பம் தெரிவிக்கிறார். அடுத்தது 1649 அப்படிங்கும்போது சில நிபந்தனைகளில் பேரில் ஷாஜி அவர்கள் விடுதலை செய்யப்படுறாரு. பிஜப்பூர் சுல்தானால் சிறையில் அடைக்கப்படுறவர் 1649 சில நிபந்தனையின் பேரில் விடுதலை செய்யப்படுறாரு. 49லேருந்து 55 வரைக்கும் சிவாஜி இராணுவ நடவடிக்கைகளில் எதுலையுமே ஈடுபடலை. ஸோ 19 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா 19 அப்படிங்கும்போது 1946 அவருக்கு 19 வயசு. ஒரு 3 வருஷம் கழித்து 49 அப்படிங்கும்போது அங்கேருந்து 55 வரைக்கும் அவர் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடலை. அதிகாரம் மற்றும் நிர்வாகத்தை ஒருங்கிணைக்கிறதுல கவனம் செலுத்துகிறாரு. 56 அப்படிங்கும்போது அடுத்தது 56 ஸ்டார்ட் பண்ணுறாரு. மீண்டுமா 56 ஸ்டார்ட் பண்ணுறாரு. 46 ஸ்டார்ட் பண்ணுறாரு. மறுபடியும் 10 வருஷம் கழித்து மறுபடியும் 56 ஸ்டார்ட் பண்ணுறாரு. 56 அப்படிங்கும்போது அங்கே அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சதாரா மாவட்டத்தை சேர்ந்த ஜாவ்லி அது கைப்பற்றுறாரு. இதன் மூலயமா சிவாஜியோட புகழ் உயரத்துக்கு போகுது. ஸோ ஒரு நல்ல மரியாதை கிடைக்குது. அந்த பகுதியை கைப்பற்றினதுக்கப்புறமா சிவாஜி அவர்களுக்கு அந்த சர்க்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மரியாதை கிடைக்குது, மதிப்பு மரியாதையும் கிடைக்குது. அவர்களோட மரியாதை உயருதுன்னு சொல்லலாம். அதே அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதனால் என்ன நடக்குது, இளைஞர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் சிவாஜியோட இராணுவத்தில் இணைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஜாவ்லி அப்படிங்கிற இடத்துல இருந்து மேற்கில் 2 மைல் தொலைவில் பிரதாப்கர் அப்படிங்கிற புதிய கோட்டை ஒன்று கட்டப்படுது. அடுத்ததாக பிஜப்பூருக்கு எதிரான மோதல் நடக்குது.
பிஜப்பூருக்கு எதிரான மோதல் அப்படிங்கும்போது 1656 நவம்பரில். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஜப்பூரோட சுல்தான் முகமது அடில் ஷா வந்து இறந்துடுறாரு. இவர் 2வது இராணுவத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அதே டைமில் நவம்பரில் பிஜப்பூரோட சுல்தானாக இருக்கக்கூடிய முகமது அடில் ஷா வந்து இறந்துடுறாரு. அவருக்கு பதிலாக அவரோட வாரிசு 2ஆம் அடில் ஷா ஆட்சிக்கு வராரு. அவருக்கு வந்து 18 வயசு தான் ஆகுது ஆட்சிக்கு வரும்போது 2ஆம் அடில் ஷாவுக்கு. ஸோ அவர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1657 இங்கே அவுரங்கசீப் வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 58 தான் இவர் பதவி ஏற்பார். ஸோ 57 அப்படிங்கும்போது அவுரங்கசீப் பார்த்திங்கன்னா பீடார், கல்யாணி, புரந்தர் ஆகியவற்றை கைப்பற்றிடுவார். இதனால் பிஜப்பூர் சுல்தான் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், அவுரங்கசீப்போட சமரசம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அதே நேரத்தில் ஷாஜகான் வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பார். ஸோ அதனால தான் நமக்கு வாரிசுரிமை சண்டை வந்திருக்கும். அந்த டைம் தான் இது. அதே நேரத்தில் ஷாஜகான் வந்து நோய்வாய்ப்பட்டதுனால தில்லியில் வாரிசு மோதல் ஏற்பட்டுச்சு இல்லையா? நம்ம போன பாடத்துலேயே பார்த்துருப்போம் முகலாயர்களில். அங்கே வந்து டெல்லிக்கு வந்து இவர் போக வேண்டியது வந்துடுது. அவுரங்கசீப் வந்து டெல்லிக்கு போக வேண்டியது வந்துடுது. அங்கே போய் அவர் ஆட்சியை பெற்றுறாரு. ஆனால் அந்த வாய்ப்பை இங்கே பயன்படுத்திக்கிட்ட சிவாஜி பார்த்தீங்க அப்படின்னா வடகொங்கணத்தில் போர் தொடுத்து கல்யாண், பிவாண்டி, மாகுலி கோட்டைகளை கைப்பற்ற ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே வந்து அவுரங்கசீப் இல்லை இல்லையா? ஸோ அவுரங்கசீப்பிட்ட சமரசம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவருக்கு ஒரு வேலையாக டெல்லி போயிட்டார். அவர் ஆட்சி கைவிட்டு போயிருந்தேன். ஸோ அந்த சூழ்நிலையை இவங்க வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள அப்படிங்கிற மாதிரி சிவாஜி என்ன பண்ணிட்டாரு, வட கொங்கணத்தில் போர் தொடுத்து கல்யாண், பிவாண்டி, மாகுலி இந்த மாதிரி மாகுலி கோட்டைகளெல்லாம் கைப்பற்ற ஆரம்பிச்சிருப்பார். அடுத்தது சிவாஜி மற்றும் அப்சல்கான் 1659. இதுக்கு முன்னாடி 57 நடந்ததெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ 59 அப்படிங்கும்போது பிஜப்பூர் சுல்தான் சிவாஜியை தாக்கிறதுக்காக அப்சல்கானை அனுப்புகிறாரு. அவுரங்கசீப் இல்லைன்னு இவங்க 2 பேரும் இவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்துடுது. முதல்ல சமாதானமாக அவுரங்கசீப் கூட போகிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் போனோன்னு இவர் ஒரு பக்கம் சிவாஜி ஒரு பக்கம் இவர் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. பிஜப்பூர் சுல்தான் வந்து சிவாஜியை தாக்கிறதுக்காக வர்றாரு. அங்கே யார் அனுப்புகிறாரு அப்படின்னா அப்சல்கானை அனுப்புகிறாரு. அப்சல்கான் ஒரு சூளுரை எடுக்கிறார். என்ன அப்படின்னா மலையில் ஒளிந்த எலியை சங்கிலியில் இழுத்து வருவேன் அப்படின்னு சூளுரைக்கிறார். மலையில், அதாவது சிவாஜி அவர்கள் வந்து மலையில் ஒளிஞ்சிட்ருக்க எலியாம். ஸோ அதை போய் இழுத்துட்டு வர போகிறா அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு சூளுரை எடுக்கிறார். யார் அப்படின்னா அப்சல்கான். ஒரு மன்னர் சொன்னார்னா அப்படி இப்படின்னு சீன் போடுறது தான். ஸோ அங்கே போயிட்டு மலைப்பாங்கான பகுதியில் போடுறது அப்சல்கானுக்கு சிரமமாயிருது. எலியை பிடிக்க முடியாமல் அவருக்கு சிரமப்படுறாரு. சூழ்ச்சி மூலமாக சிவாஜியை வீழ்த்திடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதுவுமே தோல்வி அடைஞ்சிருது. அதுவுமே அவருக்கு கை கொடுக்கல. சூழ்ச்சி பண்ணதும் அதுவுமே அவருக்கு தோல்வி தான் கொடுக்குது. அடுத்த மராத்தியர் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு கொங்கணம் மற்றும் கோல்காப்பூர் பகுதிகளில் வெற்றி பெற்று பன்காலா கோட்டையை கைப்பற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் என்ன நடக்குது, அப்சல்கான் போய் ஒரு வேலையும் நடக்கலை. பிஜப்பூர் சுல்தானே போரில் நேரடியாக கலந்துக்க வராரு. போர் சுமார் பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷம் நீடிக்குது. இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பகுதியும் கைப்பற்றப்படலை. அப்சல்கானும் வேஸ்ட்டு, பிஜப்பூர் சுல்தானும் பார்த்தீங்க அப்படின்னா அவராலையும் எந்த பகுதியும் கைப்பற்ற முடியல. இறுதியில் பேச்சுவார்த்தைக்கு வராங்க. பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி சிவாஜி தன்னோட ஆளுகை பகுதிகளில் ஆட்சியாளராக அங்கீகரிக்கப்படுறாரு. அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, அதுக்கே வந்து ஆட்சியாளராக அங்கீகரிக்கப்படுறாரு பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி, பிஜப்பூர் சுல்தானோட பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி. அடுத்ததாக சிவாஜி மற்றும் முகலாயர்களோட என்ன நடந்தது? 1658 அப்படிங்கும்போது ஜூலையில் அவுரங்கசீப் வந்து மாமன்னராக ஆறாரு. 1660 சிவாஜி அடக்கிறதுக்காக சைஸ்டகான் அப்படிங்கிறவரை தக்காணத்தோட ஆளுநராக நியமிக்கிறாரு அவுரங்கசீப். எப்போது 58 பதவி ஏற்கிறாரு. 60 அப்படிங்கும்போது சைஸ்டகானை நியமிக்கிறாரு, தக்காணத்தோட ஆளுநராக நியமிக்கிறாரு. சிவாஜி அதை எதிர்க்கிறதுக்காக ஒரு தைரியமான திட்டத்தை வகுக்கிறாரு. ஒரு நைட் அந்த டைமில் பூனாவுக்கு 400 படை வீரர்களை திருவனக்குழுவுற மாதிரி அந்த மேக்கப்பில் அவர்களோட போய் சைஸ்டகானோட இல்லம் இருக்கு இல்லையா, அது மீது தாக்குதல் நடத்துகிறார். திருமணக்குழு மாதிரி போயிட்டு ஒரு 400 படை வீரர்களோட எங்கே போகிறாருன்னா பூனாவுக்கு போகிறார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சைஸ்டகானோட இல்லத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறார். சைஸ்டகானை தான் அடக்கிறதுக்காக, சிவாஜி அடக்கிறதுக்காக அவுரங்கசீப் அனுப்புகிறாரு. ஸோ இவர் பிளான் பண்ணி அங்கே போய் அவங்க வீட்டையே தாக்கிடுறாரு. இதனால் என்ன நடக்குது, 1660 அனுப்பப்படுறாரு. 3 வருஷம் கழித்து திரும்பி வந்திருப்பா நீ அப்படின்னு சொல்லிடுறாரு. டிசம்பரில் திரும்ப வர சொல்லிடுறாரு. அவுரங்கசீப் வந்து சைஸ்டகானை தக்காணத்துலேருந்து திரும்ப கூப்பிட்டுக்கிறாரு.
அடுத்ததாக சிவாஜி மற்றும் ஜெய்சிங். சிவாஜி மற்றும் ஜெய்சிங் அப்படிங்கும்போது 1664 சிவாஜி வந்து சூரத் நகரை தாக்கி சூறையாடுறாரு. ஸோ இந்த 2 பேர் தான், ஒருத்தர் சிவாஜி ஒருத்தர் ஜெய்சிங். ஆயிரத்தி 1664 சிவாஜி வந்து சூரத் நகரை தாக்கி சூறையாடுறாரு. சிவாஜி அடக்கிறதுக்காகவும் பீஜப்பூரை கைப்பற்றுறதுக்காகவும் ராஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங் தலைமையில் அவுரங்கசீப் வந்து படையெடுக்கிறாரு. அவுரங்கசீப் வந்து அதாவது அனுப்புகிறாரு. யார் தலைமையில் அவுரங்கசீப் ஒரு படையை அனுப்புகிறாரு அப்படின்னா ராஜா தளபதி ராஜ்புத் தளபதி ராஜா ஜெய்சிங் தலைமையில் அனுப்புகிறாரு. ஸோ அப்போ தக்காணத்தோட ஆளுநராக யார் இருக்காங்க அப்படின்னா இளவரசர் மூவாசம் இருக்கார். பின்னாடி அவர் என்ன சொல்லலாம், முதலாம் பகதூர் ஷான்னு சொல்லலாம். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இளவரசர் மூவாசம் இருக்கார். அவுரங்கசீப்போட மகன். அவர் தான் அந்த டைமில் தக்காணத்தோட ஆளுநராக இருக்கார். ஏன் அப்படின்னா 63 சைஸ்டர்கான் வந்துடுறாரு. 64 அப்படிங்கும்போது இளவரசர் மூவாசம் தான் தக்காணத்தோட ஆளுநராக இருக்கார். ஜெய்சிங் ஒரு திட்டம் போடுறாரு. எதுக்காக? சிவாஜியை இது பண்ணுறதுக்காக, பிடிக்கிறதுக்காக. அனைத்து தரப்புலேருந்தும் சிவாஜியை சூழ்ந்து வளர்க்கிற மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டுறாரு. அதனால் என்ன நடக்குது அப்படின்னா 65 ஜூனில் பார்த்தீங்க அப்படின்னா 65 ஜூன் அப்படிங்கும்போது புரந்தர் கோட்டை வந்து முற்றுகையிடப்படுது. ஸோ அதுக்கப்புறமா சிவாஜி பேச்சுவார்த்தைக்கு சம்மதிக்கிறாரு. 1665 அப்படிங்கும்போது ஜூன் 11 புரந்தார் உடன்படிக்கை போடப்படுது. ஸோ இது ஒரு புக் பேக் கொஸ்டின் நமக்கு. புரந்தார் உடன்படிக்கை யாரோட நடந்தது அப்படின்னு, சிவாஜிக்கும் யாருடன் நடந்ததுன்னு வரும். ஜெய்சிங்கோட நடந்தது. எப்போ அப்படின்னா 1665 ஜூனில் வந்து அந்த புரந்தார் உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கையின்படி என்ன சொல்லப்படுது அப்படின்னா சிவாஜி கைப்பற்றிய சில கோட்டைகளை மட்டும் வைத்துக்கொள்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுது அந்த புரந்தார் உடன்படிக்கையில். அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மன்சப்தாரியாக, இதுவுமே நமக்கு அக்பர் கொண்டு வந்த முறை, நம்ம போன படத்தில் பார்த்தோம். ஸோ அதன்படி மன்சப்தாராக முகலாயரோடு இணைஞ்சு பீஜப்பூரை கைப்பற்றுறதுக்காக ஒப்புக்கொள்கிறாரு சிவாஜி அவர்கள். அதை கைப்பற்றுறதுக்காக பீஜப்பூரோட தான் சண்டை போட்டுட்டு இருப்பார். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, முகலாயர்களுக்கு ஒப்பந்தம் போட்டதுனால முகலாயர்களுக்கு பீஜப்பூரை பிடிச்சி கொடுக்குற மாதிரி ஒரு சைன் பண்ணியிருப்பார். அவர்கிட்ட மன்சப்தராகவே இணைஞ்சிருப்பார். அதுவும் ஒன்று. அடுத்ததாக அவரோட ஆக்ரா பயணம். ஆக்ரா பயணம் அப்படிங்கும்போது 1666 மே. ஸோ 1666 ஜனவரி அப்படிங்கும்போது ஷாஜகான் இறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ 1666 தான் இருந்தார், ஜனவரியா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். ஸோ ஓகே, 1666 மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி மற்றும் மகன் சாம்பாஜி இவங்க 2 பேர்த்தையும் ஜெய்சிங் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வற்புறுத்தி ஆக்ராவோட முகலாய அரசவைக்கு அனுப்பி வைப்பார். அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அவமரியாதை நடந்திருக்கும். கோபமடைந்த சிவாஜி பார்த்தீங்க அப்படின்னா மன்னரை கண்டிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் அந்த நிற்க வைக்கிற அந்த இடம் அப்படிங்கும்போது அவரால் சிவாஜி போரிட்டு அவர்கிட்ட தோற்று போனவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட சமமாக நிற்க வச்சு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது வந்து அவருக்கு வந்து ஒரு அவமரியாதை செய்யப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கோபமடைஞ்சு சிவாஜி வந்து மன்னரை வந்து கண்டிக்கிறாரு. மன்னரையே கண்டித்ததுனால சிவாஜி வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு. அதன் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவர் தப்பிக்கிறதுக்காக அவர் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி தேடுறாரு. பழக்கூடை வழியாக, பழக்கூடைகள் அங்கேருந்து பழங்கள்லாம் வந்து அவர்களோட சிவாஜி வந்து பழங்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு அனுப்புகிற மாதிரி ஏதாவது ஒரு இது நடந்திருக்கும். ஸோ அது நமக்கு இங்கே டீட்டெயிலாக கொடுக்கல, பட் நம்ம சிவாஜி பற்றி தெரிஞ்சிருப்போம்ல, அதன் மூலிமா சொல்கிறேன் நான். ஸோ பழக்கூடை வழி, அந்த பழக்கூடை வந்து மக்களுக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பிட்டு இருக்கும்போது அந்த பழக்கூடையிலேருந்து அவர் தப்பிச்சு அதாவது அவரும் அவரது மகனும் பார்த்தீங்க அப்படின்னா தப்பிச்சு போயிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பரவலாக சொல்லப்படுற ஒரு விஷயம். இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 1666 முதல் சிவாஜி வந்து தீவிர போர்க்கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்கிறாரு. தீவிரமாக இறங்கிடுறாரு. பழக்கூடையிலேருந்து தப்பிச்சு வந்து ஆக்ராவுக்கு வலுக்கட்டாயமாக அனுப்பப்படுறாரு. வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாரு, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு ஜெய்சிங் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. இருந்தாலும் அவமரியாதை பண்ணப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அங்கேருந்து பழக்கூடை வழியாக வெளியே தப்பிச்சு வந்தார். 1666 இருந்தே தீவிர போர்க்கொள்கையை ஃபாலோ பண்ணுறாரு.
வடமேற்கில் ஆப்கானோட கிளர்ச்சி ஏற்பட்டிருந்ததுனால அவுரங்கசீப் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜியை சமாளிக்க முடியலை. அவருக்கு அந்த பக்கம் வடமேற்கில் ஆப்கானில் கிளர்ச்சி ஏற்பட்டது. அதனால் இந்த சைடில் சிவாஜிக்கிட்ட வந்து சிவாஜியை வந்து எதிர்த்து சமாளிக்க முடியாமல் அவுரங்கசீப் இருந்தார். இந்த டைம் சிவாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட உள் நிர்வாக மறுசீரமைப்பு பணிகளில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாரு. தக்காணத்தோட முகலாய அரச பிரதிநிதியாக, அதாவது வைஸ்ராய்னு சொல்லக்கூடியவங்க, அந்த டைமில் தக்காணத்தோட முகலாய அரச பிரதிநிதியாக இளவரசர் மூவாசம், அவர் வந்து கொஞ்சம் பலவீனமானவராக இருக்கார். சோம்பேறியாகவும் இருக்கார், பலவீனமானவராகவும் இருக்கார். சோம்பலாகவும் இருக்கார், பலவீனமானவராகவும் இருக்கார். இவருக்கு வந்து அவுரங்கசீப்புக்கு வந்து அங்கே போக வேண்டியதாக இருக்குது. வடமேற்கில் ஆப்கானோட கிளர்ச்சி ஏற்பட்டதுனால அவரால் இங்கே இது பண்ண முடியலை. அந்த டைமில் இங்கே தக்காணத்துக்கு முகலாய அரச பிரதிநிதியாக யார் இருக்கார்? இளவரசர் மூவாசம் இருக்கார். இளவரசர் மூவாசம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பலவீனமானவராக இருக்கார். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ஜஸ்வந்த் சிங் கூட சிவாஜி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வராரு. அதே மாதிரி மன்சப்தார் 5000 என்ற படிநிலையில் சாம்பாஜி வந்து நியமிக்கப்பட்டார். ஸோ மன்சப்தாரி முறை அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய குதிரைகளின் எண்ணிக்கை, ஆட்களின் எண்ணிக்கை, அதை வச்சு தான் அவங்களோட தரத்தை, அதாவது அந்த மனுஷனோட தரத்தை நிர்ணயம் பண்ணுவாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதன்படி மன்சப்தார் முறைப்படி சாம்பாஜிக்கு எத்தனை பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 5000 ஆட்கள் கொடுக்கப்படுறாங்க. 5000 என்ற படிநிலையில் சாம்பாஜி நியமிக்கப்படுறாரு. அடுத்ததான் முகலாயரோட மோதல். முகலாயரோட மோதல் அப்படிங்கும்போது 1670 பிரார் பகுதியில் சிவாஜிக்கு முன்ன வழங்கப்பட்ட ஜாகீர் நிலத்தோட ஒரு பகுதியை வந்து அவுரங்கசீப் பறிச்சிடுறாரு. இதனால் கோபமடைந்த சிவாஜி பார்த்தீங்க அப்படின்னா முகலாயர் சேவையில் இருந்தால் தனது படைகளை திரும்ப அழைச்சிக்கிறார். ஆரம்பத்தில் அவர் போய் ஜாயின் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அவரோட தந்தை வந்து விடுதலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போய் சேர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், மேலே பார்த்தோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஜாகீராக கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தோட ஒரு பகுதியை வந்து அவுரங்கசீப் பறிச்சிடுவார். எங்கேனா பீராரில் சிவாஜிக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதியை அவர் பறிக்கிறதுனால கோபமடைந்த சிவாஜி முகலாயரோட சேவைகளிலிருந்து தனது படைகளை திரும்ப அழைச்சிக்குவார். புரந்தார் உடன்படிக்கையால் ஸோ இதுதான் ராய்கர் கோட்டை, அழகாக இருக்குல்ல. ஸோ இங்கே தான் அரியணை ஏறி இருப்பார். புரந்தார் உடன்படிக்கையில் சில கோட்டைகள் மட்டும்தான் அவருக்கு அனுமதி இருந்தது. நம்ம ஜெய்சிங்கோட சைன் பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த இழந்த கோட்டைகளை சிவாஜி வந்து மீண்டுமாக கைப்பற்றியிருப்பார். 1670 அப்படிங்கும்போது மேற்கு கடற்கரையோட முக்கிய துறைமுகமாக இருக்கக்கூடிய சூரத்தை வந்து சிவாஜி மீண்டுமாக கைப்பற்றுவார். 1672 அப்படிங்கும்போது சூரத்திலிருந்து வரக்கூடிய வருவாயை சவுத், அதாவது 4ல் 1 பங்கு வருடாந்திர கப்பமாக மராத்தியர் வந்து பெற ஆரம்பிக்கிறாங்க. சூரத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறமா இது வருது. சவுத் அப்படிங்கிறது 4ல் 1 பங்கு வருமானத்தை கப்பமாக கொடுக்கறது. எப்போ நடக்குது? 1672 நடக்குது. அடுத்ததாக 74 அரியணை ஏறுறாரு. 70 72 முடிஞ்சிருச்சு. 74 தான் அரியணை ஏறுறாரு. 1674 ஜூன் 6 அப்படிங்கும்போது ராய்கர் கோட்டையில் சிவாஜி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேத முறைப்படி அரியணை ஏறுறாரு. ஸோ சத்ரபதி பட்டத்தையும் சூட்டிக்கொள்கிறார் அரியணை ஏறினதுக்கப்புறமா. தக்கான போர் முயற்சிகள் 74 பதவி அரியணை ஏறிடுறாரா. 76 அப்படிங்கும்போது தெற்கில் சிவாஜி தனது வெற்றி போராட்டத்தை தொடங்குறாரு. கோல்கொண்டா சுல்தான் இடத்துல வந்து ரகசிய ஒப்பந்தம் போடுறாரு. அதன்படி சில பகுதிகளை ஒப்படைக்கிறதுக்கு உறுதி அளிக்கிறார். செஞ்சி, வேலூர் இது எல்லாமே வந்து கைப்பற்றுறாரு சிவாஜி அவர்கள். அதே மாதிரி தந்தை ஷாஜி இருக்கார்ல, ஷாஜி அவரோட பகுதிகளையும் தனதோட ஆட்சிக்கு கீழே சேர்க்கிறார். இதெல்லாம் நமக்கு எங்கே நடக்குது அப்படின்னா தக்கான போர் முயற்சிகளை நடக்குது. செஞ்சி, வேலூர் கோட்டை இது எல்லாத்தையுமே கைப்பற்றிடுறாரு. அதுபோக கோல்கொண்டா சுல்தானோடத்துல ரகசிய ஒப்பந்தம் போட்டு சில பகுதிகளை ஒப்படைக்கிறதுக்காகவும் உறுதி அளிக்கிறார். 1676 இதெல்லாம் நடக்குது. அந்த டைமில் சகோதரர் வெங்கோஜி அப்படிங்கிறவர், எக்கோஜின்னு கூட சொல்லலாம், எக்கோஜி இவரை வந்து தஞ்சாவூரை நிர்வாகம் செய்கிறதுக்காக நியமிக்கப்படுறாங்க.
மதுரை நாயக்கர்களுக்கு பெரும் தொகையை கப்பமாக தர்றதுக்கும் உறுதியளிக்கிறாங்க. அந்த சைடு இல்லையா, அதனால் தஞ்சாவூர் சைடு அப்படிங்கும்போது மதுரை நாயக்கர்களுக்கு பெரும் தொகையை கப்பமாக கட்டுறதுக்கும் அவர் வந்து உறுதியளிக்கிறாரு. அடுத்ததாக கர்நாடக முற்றுகை. ஸோ அதனோட வெற்றி அப்படிங்கிறது, கர்நாடகை முற்றுகையிட்டு அங்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது சிவாஜி அவர்களுக்கு பெருமையும் புகழையும் சேர்க்குது. புதிதாக கைப்பற்றிய செஞ்சி அப்படிங்கிறது, புதிதாக கைப்பற்றியிருக்காருல செஞ்சி, வேலூரில் கைப்பற்றினார்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த செஞ்சி அப்படிங்கிறது அவருக்கு பிறகு பொறுப்பேற்றாங்க இல்லையா அவங்களோட வம்சாவளிகள், அவங்களுக்கு 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்வு அந்த செஞ்சி அப்படிங்கிற இடம். அடுத்து சிவாஜியோட கடைசி நாட்களுக்கு வந்துட்டோம். 76க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தக்கான போர் முயற்சிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது 80 அப்படிங்கும்போது அவரோட கடைசி நாட்களுக்கு வந்தாச்சு. அது கடைசி நாள் அப்படிங்கிறது அவருக்கு மகிழ்ச்சியானதாக இல்லை. ஏன் அப்படின்னா அவரோட மூத்த மகனாக இருக்கக்கூடிய சாம்பாஜி அவர் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜியை விட்டுட்டு முகலாய முகாமில் இணைஞ்சிருப்பார். திரும்பவும் வந்திருப்பார். சாம்பாஜி திரும்பும்போது அவுரங்கசீப்பால் வந்து சிறைபிடிக்கப்பட்டு பன்காலா கோட்டைக்கு அனுப்பப்பட்டிருப்பார். தொடர்ச்சியான போர்கள், இதனால் உடல்நலவு குறைவு ஏற்படுது. அதனால தான் 1680 53 வயசுலேயே சிவாஜி வந்து காலமாயிருப்பார். அந்த மரணத்தின் போது சிவாஜி அவர்கள்கிட்ட இருந்த அதாவது அவரோட அரசின் கீழே இருந்த பகுதிகள் என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள், கல்யாண் மற்றும் கோவா இடையேயான கொங்கண பகுதி, தெற்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெல்காம் முதல் துங்கபத்ரை நதிக்கரை வரைக்கும், மேற்கு கர்நாடகம், அதே மாதிரி மரண காலத்தில் இருந்த வேலூர், செஞ்சி மற்றும் சில மாவட்டங்கள் அப்படிங்கிறது தீர்வு காணப்படாமல் இருந்திருக்கு. அது யாருது என்ன அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயத்தில் தீர்வு காணப்படாமல் இருந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜிக்கு பிறகு மராத்தியர்கள் யார் யார் இருந்தாங்க, அவரோட வாரிசுகள் தான். ஸோ சிவாஜி பிறகு அவரோட மகன் சாம்பாஜி வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து படைக்கு தலைமை தாங்கியிருப்பார். 1680 அவர் இறந்தாலும் ஓராண்டுக்கு அப்புறம் தான் சாம்பாஜி வந்து அவரை வந்து மராத்திய படைக்கு தலைமை தாங்கியிருப்பார். 1681 அவர் ஒரு 89 வரைக்கும் தான் இருப்பார். 89 பார்த்தீங்க அப்படின்னா அவுரங்கசீப்பால் வந்து அதாவது அவரோட கட்டளையால் கொல்லப்பட்டிருப்பார். ஏன் அப்படின்னா அவுரங்கசீப்போட மகன் இருக்கார் இல்லையா 2ஆம் அக்பர், அவர் வந்து அவர் சொல் பேச்சு கேட்காதவராக இருந்திருப்பார். நம்ம போன படத்துலேயே அதை பார்த்துருப்போம். ஸோ அதனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, அதற்காகவே அவர் கொல்லப்பட்டிருப்பார். சிவாஜிக்கு பிறகு ஒரு 1681 தலைமை தாங்கி நடத்துகிறாரு மராத்திய படைகளை. சாம்பாஜியை வந்து முகலாய பகுதிக்குள்ளே நுழைஞ்சு பீகாரில் இருக்கக்கூடிய பகதூர்பூரை கைப்பற்றுறாரு. அது பீகாரில் இருக்கக்கூடிய பகதூர்பூரை கைப்பற்றதோடு அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களையும் கைப்பற்றுறாரு. இதனால் அவுரங்கசீப் வந்து மேவாரை சேர்ந்த ரஜபுத்திரரோட சமரசம் செய்யறதுக்கு சமரசம் செஞ்சு தக்கான போரை தொடங்கியிருப்பார். நமக்கு பாபரில் ஆரம்பித்து அவுரங்கசீப் வரைக்குமே மேவாரோட அரசர்களோட ஒரே பிரச்சனையாகவே தான் இருந்தது. நாம் கவனிச்சிருப்போம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இப்போ வந்து இந்த இடத்துல சாம்பாஜியை எதிர்க்கிறதுக்காக அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேவாரை சேர்ந்த ரஜபுத்திரர்களோட சமரசம் செய்கிறார். சமரசம் செஞ்சு தக்காணத்தோட போரை தொடங்குறாரு. 1686 பீஜப்பூர், 1687 கோல்கொண்டா, இதெல்லாமே வந்து முகலாயர்களால் கைப்பற்றப்படுது. 2ஆம் அக்பருக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்காகவே சாம்பாஜிக்கு தண்டனை கொடுப்பது அவுரங்கசீப்போட அடுத்த இலக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வந்து 1689 சாம்பாஜி வந்து முகலாயர்களோட பிடிபட்டு கொல்லப்பட்டிருப்பார். ஸோ ஒரு 1681 89 வரைக்கும் சாம்பாஜியோட அரசாக இருந்துச்சு மராத்தியர்களுக்கு. சாம்பாஜிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மகன் வந்திருக்க மாட்டார், அவர் சிறையில் இருப்பார். ஸோ அதை நம்ம இங்கே கொடுக்கலாம். அவர் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பாஜிக்கு பிறகு அவரது சகோதரர் ராஜாராம் வந்து சிவாஜிக்கு 2 பையன், இளவல், சாம்பாஜியோட இளவல்னு சொல்லலாம். அவர் வந்து செஞ்சிக்கோட்டையிலிருந்து போராட்டத்து நடக்கிறாரு. இவர் 89 இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் யார் வரணும் வாரிசு அப்படின்னா இவர் தான் வராரு, இளவல் தான் வராரு. சாம்பாஜியோட சகோதரர் வராரு ராஜாராம். எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா செஞ்சிக்கோட்டையிலேருந்து போராட்டத்தை நடத்துகிறாரு. மோதல்கள் வந்து பல ஆண்டுகள் நீடிக்குது, டக்குன்னெல்லாம் முடிஞ்சிடல.
ஸோ 1700 அப்படிங்கும்போது 89 இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இருந்தாலும் 1700ங்கும்போது ராஜாராமும் மரணம் அடைஞ்சிடுறாரு. ராஜாராம் மரணம் அடைஞ்சதுக்கப்புறமா அவரது மனைவி தாராபாயோட தலைமையில் போராட்டம் நீடிக்குது. ஏன் அப்படின்னா ராஜாராமோட மகன் வந்து கை குழந்தையாக இருப்பாங்க. அதனால் அதோட சார்பாக செயல்படுறதுக்கு தான் தாராபாய் வந்து தலைமை ஏற்றிருப்பாங்க. ஸோ அவங்களோட தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு 1700 அவர் ராஜாராம் மரணம் அடைஞ்சிடறாரு. பல ஆண்டுகள் போர் நடக்குது. அவரும் வந்து மரணம் அடைஞ்சிடறாரு. அதுக்கப்புறமா தான் அவரோட மனைவி தாராபாயோட தலைமையில் 50,000 குதிரைப்படை மற்றும் காலாட்படை வீரர்கள் வந்து ஹைதராபாத்தை தாக்கி சூறையாடுறாங்க. அதனால் என்ன நடக்குது அப்படின்னா மசூலிப்பட்டினம் துறைமுகம் வந்து வர்த்தகம் பாதிக்கப்படுது. 50,000 குதிரைப்படை காலாட்படை வீரர்களும் ஹைதராபாத்தை தாக்கினதுனால என்ன நடக்குது, மசூலிப்பட்டினத்தோட துறைமுக வர்த்தகம் வந்து பாதிக்கப்படுது. 1707 அப்படிங்கும்போது அவுரங்கசீப் வந்து இறக்கும்போது மராத்தியர்கள் கையில் பல கோட்டைகள் கொத்தளங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருந்தது. அவுரங்கசீப் மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறமா சாம்பாஜியோட மகன் சாகு இருக்கார் இல்லையா, அவரு தான் விடுதலையாகி மராத்தியரோட அரியணையை ஏற்கிறாரு. அவர் ஜெயிலில் இருந்தாருன்னு சொன்னாலே அந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவர் விடுதலை ஆகியிருப்பார். அவுரங்கசீப்போட மறைவுக்கு பின்னாடி தான் சாம்பாஜியோட மகன் சாகு வந்து சிவாஜியோட பேரன். ஸோ இவர் வந்து விடுதலை ஆகி இவர் வந்து மராத்திய அரியணை ஏறியிருப்பார். ஸோ இந்த சாகுவோட அரியணையை வந்து ஏறுறாங்க இல்லையா, அதை வந்து தாராபாய் வந்து எதிர்த்திருப்பாங்க. ஸோ இவர் இல்லாதனால தான் இவரோட கணவர் வந்து வந்திருப்பார். கணவரும் இறந்ததுக்கப்புறம் தாராபாய் எடுத்து நடத்தியிருப்பாங்க, அந்த அரசை வழி நடத்தியிருப்பாங்க. இப்போ தான் சாகு வந்துட்டார் இல்லையா, சாகு வந்தோடனே அரியணை ஏறுவார். இதுக்கு வந்து தாராபாய் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா உள்நாட்டு கழகம் நடக்கும், நானா நீயா அப்படின்னு. அந்த உள்நாட்டு கழகத்தில் 1708 அப்படிங்கும்போது சாகு வந்து வெற்றி பெற்றிருப்பார், அரியணையில் அமர்ந்திருப்பார். இந்த போரில் உள்நாட்டு கழகத்தில் இவருக்கு யார் ஆதரவாக இருந்திருப்பாங்க அப்படின்னா ஸோ இந்த உள்நாட்டு கழகத்தில் சாகுவுக்கு வெற்றி கிடைக்கிது இல்லையா, அந்த வெற்றிக்கு யார் காரணமாக இருந்திருப்பாங்க அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வா. ஸோ இவர் தான் வந்து இவருக்கு வந்து ஆதரவாக இருந்திருப்பார் அரியணை ஏறுறதுக்காக. இதனால தான் 1711 இவர் சாகுவால் பாலாஜி விஸ்வநாத் வந்து பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டிருப்பார். இவரை நியமிச்சுட்டு அவர் வந்து பூனாவுக்கு, அதாவது பூனாவில் இவரை பாலாஜி விஸ்வநாத் 1713 பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா சாகு வந்து சதாராவுக்கு ஓய்வெடுக்க போயிருப்பார். சாகு இங்கே இவர்கிட்ட கொடுத்துட்டு சதாராவுக்கு ஓய்வெடுக்க போயிருப்பார். பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா மராத்திய ஆட்சி அப்படிங்கிறது பூனாவிலேருந்து பேஷ்வாக்களால் தான் நடத்தப்பட்டிருக்கும். 1713 நம்ம மேலேயே பார்த்தோம், நம்ம அறிமுகத்திலே சொல்லியிருப்போம், 1818 வரைக்குமே வந்து மராத்திய அரசர்கள் இருந்தாலும், ஆனால் அவங்க அதான் சொன்ன வடிவேல் மாதிரி அவங்க சீட்டில் வேணால் பொம்மையை வச்சுட்டு இருந்திருக்கலாம். பட் அதிகாரம் எல்லாமே நாசர் கையில் இருந்த மாதிரி இங்கே பேஷ்வா கையில் இருக்கும். அதனால் பேஷ்வாக்கள் வந்து பின்னர் மராத்திய ஆட்சி பூனாவிலேருந்து யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பேஷ்வாக்களால் நடத்தப்படுது. இவர் தான் நடத்துகிறார். பாலாஜி விஸ்வநாத் தான் முதல் பேஷ்வா. தாராபாய் பார்த்தீங்க அப்படின்னா தோல்வி விட்டுறாங்க இல்லையா, அவங்க போய் கோல்காபூரை தலைநகராக கொண்டு மாற்று அரசாங்கத்தை நடத்துகிறாங்க. ஸோ சிவாஜியோட மருமகள், இரண்டாவது மருமகளாக இருக்கலாம், அதாவது இளைய மகனோட மனைவி இவங்க. தாராபாய் வந்து கோல்காபூரை தலைநகராக கொண்டு மாற்று அரசாங்கத்தை நடத்துகிறாங்க. 1714 அப்படிங்கும்போது ராஜாராமோட ரெண்டாவது மனைவி, ராஜாராம் சிவாஜியோட இளைய மகன் இல்லையா, அவருக்கு ரெண்டாவது மனைவியாக இருக்கக்கூடிய ராஜாபாய். முதல் மனைவி தாராபாய், இரண்டாவது மனைவி ராஜாபாய் ஆகட்டும், இரண்டாம் சாம்பாஜி ஆகட்டும், அவரது மகன். இரண்டாம் மனைவி ராஜாபாயோட மகன் இரண்டாம் சாம்பாஜி. இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாராபாய் மற்றும் அவரது மகனை சிறைபிடிக்கிறாங்க. சிறைபிடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் சாம்பாஜி தான் கோல்காபூரில் அரியணை ஏறுறாரு. 1708 நமக்கு சாகு வந்ததுக்கப்புறமா 1714 ராஜாராமோட மனைவி பார்த்தீங்க அப்படின்னா
ராஜாராம் அதாவது தாராபாய் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் சாகு வந்ததுக்கப்புறமா தாராபாய் தோல்வி விட்டுறாங்க. தாராபாய் தோல்வி விட்டுறதுக்கப்புறமா அவங்க தனியாக ஒரு மாற்று அரசாங்கத்தை நடத்துகிறாங்க. எங்கே தலைநகராக வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா கோல்காபூரை தலைநகராக வச்சு நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கும் ஒரு போட்டி வந்துடுது. அது யார் அப்படின்னா அதாவது ராஜாராமோட 2வது மனைவியும் அவரோட மகனும் வந்து போட்டி போட்டு இவங்களை கைது செஞ்சிடறாங்க. தாராபாயும் அவரது மகனையும் கைது செஞ்சு சிறைப்பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் 2ஆம் சாம்பாஜி வந்து கோல்காபூரில் அரியணை ஏறுவார் 1714 அப்படிங்கிற காலகட்டத்தில். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சாகுவோட அதிகாரத்தை ஏற்க வேண்டியதாக இருந்தது. நீ எங்கே வேணால் மாற்று அரசாங்கத்தை நடத்தினாலும் சாகுவோட அதிகாரத்தின் கீழே தான் இருக்க வேண்டியதாக இருந்தது. 1749 அப்படிங்கும்போது சாகுவும் மரணம் அடைஞ்சிடறாரு. 708 அரியணைக்கு வராரு. 749 சிவாஜியோட பேரன் சாகுவும் வந்து மரணம் அடைஞ்சிடறாரு. இதுக்கு அடுத்ததான் யார் வராங்க அந்த அரியணைக்கு அப்படின்னா ராமராஜா அரியணை ஏறுறாரு. ஸோ ராமராஜா அப்படிங்கிறவங்கள யாருன்னு இங்கே தெளிவாக இங்கே கொடுக்கல. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை இவங்களோட ராஜாராம வழியாக வந்த பேரனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நமக்கு இங்கே தெளிவாக கொடுக்கல. ஸோ அவர் வந்து ராமராஜா வந்து அரியணை ஏறுறாரு சாகு மரணத்துக்கு அப்புறமா. ராமராஜா வந்து பேஷ்வாக்களோட ஒப்பந்தம் செஞ்சு தலைமை பொறுப்பு அடைகிறாரு. இதனால் தாராபாய் வந்து ஏமாற்றம் அடைகிறாங்க. 1761 அப்படிங்கும்போது தாராபாயும் இறந்துடுறாங்க. 1700 அவர் கணவர் இறந்துடுறாரு. 761 அப்படிங்கும்போது தாராபாயும் மரணம் அடைஞ்சிடுறாங்க. தனது 8வது வயதிலே திருமணம் செஞ்சு கொடுத்துட்றாரு தாராபாய் ராஜாராமுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 61 அப்படிங்கும்போது ஒரு 85 அந்த வயசில் வந்து அவங்க மரணம் அடைஞ்சிடுறாங்க. அது போக அரியணை ஏறுற ராமராஜாவும் வந்து 1777 மரணம் அடைஞ்சிடுறாரு. ஸோ தாராபாயோட பேரன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதோட ஸ்டோரி நமக்கு இல்லை இங்கே புக்கில். 1749 சாகு மரணத்துக்கு அப்புறமா ராமராஜா ஏறுறாரு இல்லையா, அவரும் பார்த்தீங்க அப்படின்னா 77 மரணம் அடைஞ்சிறார் ராமராஜாவும். ராமராஜாவோட தத்து புதல்வர்னு சொல்லக்கூடிய 2ஆம் சாகு அவர் வந்து 1808 வரைக்கும் பெயரளவில் மன்னராக இருக்கார். ஏன்னா நமக்கு 1713 818 வரைக்கும் பேஷ்வாவோட ஆட்சி தான். அதனால் 1808 8 வரைக்குமே பெயரளவுக்கு 2ஆம் சாகு வந்து மன்னராக இருக்கிறாரு. இவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாகுவுக்கு அப்புறமா ராமராஜாவோட தத்து புதல்வர் 2ஆம் சாகு, அவருக்கு அப்புறமா 2ஆம் சாகு 1808 மரணம் அடைஞ்சிடறாரு. அவருக்கு அடுத்தது அவரது மகனாக இருக்கக்கூடிய பிரதாப் சிங் வந்து அரியணை ஏறுறாரு 1808. 839 அப்படிங்கும்போது பிரிட்டிஷாரால் சதித்திட்ட குற்றச்சாட்டில் பிரதாப் சிங் வந்து பதவி நீக்கம் செய்யப்படுறாரு. சிறை கைதி நிலையிலேயே வந்து பிரதாப் சிங் மரணம் அடைஞ்சிருப்பார். ஒரு 10 வருஷம் கூட ஒரு 8 வருஷம் அந்த டைமில் பார்த்தீங்க 1847. 39 பிரிட்டிஷாரால் குற்றம் சாட்டப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்படுறாரு. பதவி நீக்கம் செய்யப்பட்டதுக்கப்புறமா சிறையில் 1847 அப்படிங்கும்போது பிரதாப் சிங் வந்து மரணம் அடைஞ்சிடறாரு. இதுக்கப்புறமா அவரது இளவல் பிரதாப் சிங்கோட இளவலாக இருக்கக்கூடிய சாஜி அப்பா ஷாகிப், இவர் 2ஆம் சாஜின்னு சொல்லப்படுறாரு. இவர் வந்து 1839 அரசராக பதவி ஏற்கிறாரு. பிரிட்டிஷாரால் தான் இவர் பதவியை ஏற்பார். ஸோ அந்த அளவுக்கு அங்கே வந்து வீக் ஆயிடுச்சு. 1839 அரசராக பதவி ஏற்றிருப்பார். 1848 அப்படிங்கும்போது 2ஆம் சாஜியும் மரணம் அடைஞ்சிருப்பார். ஸோ நமக்கு சிவாஜியில் ஸ்டார்ட் பண்ணி 1674 அந்த மராத்தியர்களோட பேரரசு ஸ்டார்ட் ஆகி 1848 2ஆம் சாஜியோட மரணம் அடைஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா இவர் வாரிசு எதுவும் எடுத்திருக்க முடியாது. நம்ம தான் சொல்லணும் இல்லையா, டல்கௌசி வாரிசு உரிமை இழப்பு கொள்கை இந்த ஆண்டில் தான் வந்ததுன்னு. ஸோ அதோட வாரிசு இல்லாமல் இந்த மராத்தியர்களோட இது முடிவடைஞ்சிருக்கும். ஸோ சிவாஜி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி ஆட்சியில் மராத்திய நிர்வாகம் எப்படி இருந்தது? இந்த இது வந்து நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின் கூட இருக்குது. சிவாஜி அப்படிங்கிறவர் சிறந்த போர் வீரர் மட்டும் கிடையாது, சிறந்த நிர்வாகியும் கூட. அன்றாட நிர்வாக ஆலோசனைக்காக இவர் வந்து 8 அமைச்சர்கள் கொண்ட சபை, அதாவது அஷ்டபிரதான்னு சொல்லக்கூடிய சபையை வந்து அமைக்கிறாரு. நமக்கு அஷ்டபிரதான் யாருது அப்படின்னா சிவாஜி அவர்களது. அஷ்டதி கஜங்கள் அப்படிங்கும்போது கிருஷ்ணதேவராயர் அவர்களது. நவரத்தினங்கள் அப்படிங்கும்போது அங்கே 2ஆம் சந்திரகுப்தர் அவர்களது. ஸோ இதெல்லாம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது.
அதே மாதிரி நமக்கு இங்கே அஷ்டபிரதான் அப்படிங்கிறது 8 அமைச்சர்கள் கொண்ட சபையை சிவாஜி அவர்கள் அமைக்கிறாரு. அஷ்டபிரதான் சபை எதுக்காக அப்படின்னா அரசருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. அஷ்டபிரதானோட அமைச்சர்கள் யார் அப்படின்னா முக்கிய பிரதான் அல்லது பேஷ்வா, பேஷ்வானா யார்? முக்கிய பிரதான்னு சொல்லலாம் அல்லது பிரதம மந்திரின்னு சொல்லலாம், இல்லாட்டி பேஷ்வான்னு சொல்லலாம். நாட்டோட பொதுநலன் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தக்கூடியவங்க தான் இவங்க. அதே மாதிரி அமத்தியான நிதி அமைச்சர். அரசின் பொது கணக்குகளை ஆய்வு செஞ்சு ஒப்புதலில் கையொப்பமிடுவது இவரது வேலை. ஸோ பொது கணக்கு வழக்குகள்லாம் பார்த்து அதுக்கு சைன் பண்ணுறது, ஒப்புதல் கொடுத்து சைன் பண்ணுறது தான் நிதியமைச்சரோட வேலை. இது நமக்கு பொறுத்துகளில் கொடுத்துருக்காங்க. அமத்தியானா யார் என்ன பணி செய்கிறாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அமத்தியானா நிதியமைச்சரா அந்த மாதிரி கொடுக்கல. புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பணி என்னன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த அமைச்சரோட பணி என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அமத்தியா அப்படிங்கிறது நமக்கு அரசோட பொது கணக்குகளை கவனிக்கக்கூடியவர், கையெழுத்து போடக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. அதே போல் வாக்கியன் ஆபீஸ், அது மந்திரி. இது பார்த்தீங்க அப்படின்னா அரசு மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆவணங்களை வடிவில் பராமரிக்கிறார். இதுதான் வாக்கியன் ஆபீஸோட வேலை. அடுத்ததான் சுமந்த். இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஒன்று 2 பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. சுமந்த் அல்லது டாபீர், இவங்களை வந்து வெளியுறவு செயலர்னு சொல்லலாம். இவர் என்ன வேலை அப்படின்னா போர் அண்ட் அமைதி தொடர்பான ஆலோசனை, வெளிநாட்டு தூதர்களையும் பிரதிநிதிகளையும் வரவேற்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுமந்தோட வேலை. அடுத்ததாக சச்சிவ், சுர்னாவிஸ், இதெல்லாம் உள்துறை செயலர்னு சொல்லலாம். இவங்க என்ன வேலை பண்ணுறாங்க அப்படின்னா சச்சிவ், சுர்னாவிஸ் இதெல்லாம் இவங்களோட வேலை அப்படின்னா அரசரோட அன்றாட கடித போக்குவரத்து, வரைவுகள் திருத்தம், பர்கனாக்களோட கணக்குகள் இதையெல்லாம் இது செய்கிறது தான் இதை வந்து டீல் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா சச்சிவ், சுர்னாவிஸோட வேலை. அடுத்ததாக பண்டிட் ராவ், தனத்யாக்ஷா, பண்டிட் ராவ் ஆகட்டும், தனத்யாக்ஷா ஆகட்டும், சதர் ஆகட்டும், முதாஷிப், இதெல்லாம் மத தலைவர்னு சொல்லலாம். மத சடங்குகள், தான தர்மங்கள், சமூக கட்டடங்கள், பொது ஒழுக்கம், இதெல்லாம் இவங்களோட டிபார்ட்மெண்ட். பண்டிட் ராவ் அப்படிங்கிற அவங்களோடது. அதே மாதிரி தலைமை நீதிபதியை நியாயாதீஸ்னு சொல்லுவோம். நியாயத்தை தீர்க்கிற ஒரு பேர் நியாயாதீஸ். ஸோ நியாயாதீஸ் பார்த்தீங்க அப்படின்னா குடிமை மற்றும் இராணுவ நீதித்துறையை பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி சாரி நௌபத் அப்படிங்கிறது தலைமை நீதிபதி நியாயாதீஸ், தலைமை தளபதி வந்து சாரி நௌபத்னு சொல்லுவோம். ஸோ சாரி நௌபத்தோட வேலை என்ன அப்படின்னா இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கறது, பராமரிக்கிறது, நிர்வாகம் பண்ணுறது, இதெல்லாமே சாரி நௌபத்தோட வேலை. நியாயாதீஸும் பண்டிட் ராவும் இருக்காங்க இல்லையா. நியாயாதீஸ்னால் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ்னா மதகுருன்னு பார்த்தோம் இல்லையா, மத சடங்குகள் பார்க்குறவர். ஸோ அவங்க 2 பேர்த்தை தவிர மற்ற எல்லா அமைச்சர்களும் பார்த்தீங்க அப்படின்னா இராணுவத்துக்கு தலைமை ஏற்கணும். அதே மாதிரி அரசு கடிதங்களாகட்டும், ஆவணங்களாகட்டும், ஒப்பந்தங்களாகட்டும், இதெல்லாமே அரசர் மற்றும் பேஷ்வா இவங்களோட அந்த முத்திரை இருக்குல்ல, இலச்சினை, ஸோ அவங்களோட இலச்சனையும் இருக்கணும். தனத்யாக்ஷா நியாயாதீக்ஷா சேனாதிபதி, இவங்களை தவிர்த்த 4 அமைச்சர்களோட ஒப்புதலோட மட்டும்தான் வந்து அந்த அரசு கடிதங்களாகட்டும், ஆவணங்களாகட்டும், இதெல்லாமே வந்து அந்த ஒப்பந்தங்களாகட்டும் இதெல்லாமே செல்லுபடி ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து சிவாஜி அவர்களோட நிர்வாகம். ஸோ எந்த அளவுக்கு கெடுபடியாக இருந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி அஷ்டபிரதான் அமைச்சர்களுக்கு கீழே இந்த 8 அமைச்சர்கள் இருக்காங்களே, 8ங்கிறதுனால தான் அஷ்டபிரதான்னு சொல்கிறோம். இந்த அமைச்சர்களுக்கு கீழே 18 அரசு துறைகள் இருந்திருக்கு. அடுத்ததாக மாகாண அரசு, சிவாஜியோட மாகாண அரசு. சிவாஜி தனது அரசை வந்து 4 மாகாணங்களாக பிரிச்சிருப்பார். ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு அரச பிரதிநிதி நியமிக்கப்பட்டிருப்பார், வைஸ்ராய்னு சொல்லக்கூடியவர். மாகாணங்கள் அப்படிங்கும்போது பிராந்த் எனப்படக்கூடிய பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஜாகீர் முறை ஒழிக்கப்பட்டிருக்கும். அனைத்து அதிகாரங்களும்
ரொக்கமாக அனைத்து அதிகாரிகளும் ரொக்கமாக சம்பளத்தை வாங்கியிருப்பாங்க. ஜாகீர் முறையில் நமக்கு சம்பளம் இந்த மாதிரி இருந்திருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அனைத்து அதிகாரிகளுக்கும் என்ன கொடுத்துருப்பாங்க, ரொக்கமாக தான் சம்பளம் கொடுத்துருப்பாங்க, நிலமாக இல்லை, பணமாக. அடுத்ததாக குறிப்பிட்ட பகுதியோட வருவாய் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அதிகாரிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சரி, சொத்துக்கள் மூலமாக கிடைக்கிற வருவாய் மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தமானது. அதை சம்மந்தப்பட்ட மக்களுடன் அந்த அதிகாரிகளுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு இவரோட நிர்வாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த பதவியும் அப்படிங்கிறது பரம்பரையானதாக இருந்தது இல்லை, எந்த பதவியும் பரம்பரையாக இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவர் சாகுவால் பேஷ்வா அப்படிங்கிறது பரம்பரையாக வந்திருக்கும். சிவாஜியோட நிர்வாகத்தில் அது பரம்பரையானதா அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த பதவியும் பரம்பரையானது அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கோட்டை அப்படிங்கும்போது பிராந்திய செயல்பாடுகளோட மையமாக இருந்திருக்கு. கிராமம் அப்படிங்கிறது நிர்வாகத்தோட கடைசி அழகாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கு சிவாஜியின் மாகாண அரசு எப்படி பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததான் வருவாய் நிர்வாக அமைப்பு எப்படி இருக்குது. சிவாஜியோட வருவாய் நிர்வாகம் அப்படிங்கிறது நியாயமானதாகவும் உழவர்களுக்கு சாதகமானதாகவும் தான் இருந்திருக்கு. நிலம் அப்படிங்கிறது அளவீடு செஞ்சு தான் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. மொத்த உற்பத்தியில் அரசோட பங்கு 30% இருந்திருக்கு, பின்னாடி 40% மாறியிருக்கு. வரி அப்படிங்கிறது பணமாகவோ பொருளாகவோ செலுத்தப்பட்டிருக்கு. செலுத்த வேண்டிய வரி தொகை பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. பஞ்சகாலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அரசு பணமாகவோ அல்லது தானியமாகவோ முன்பணத்தை கொடுத்து பின்னாடி தவணைகளில் அதை திருப்பி வசூல் பண்ணியிருப்பாங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால்நடை, விதை இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடன் வழங்கப்பட்டிருக்கு. கால்நடை, விதை முதலியவற்றுக்கான கடன் வழங்கப்பட்டிருக்கு விவசாயிகளுக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு வருவாய் நிர்வாக அமைப்பு இந்த முறையில் செயல்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சவுத் மற்றும் சர்தேஷ்முகி அரசு வருவாய் போதாமையால் சிவாஜி பார்த்தீங்க அப்படின்னா சவுத் மற்றும் சர்தேஷ்முகி வரிகளை தனது சாம்ராஜ்யத்தோட அண்டை பகுதிகளாக இருக்கக்கூடிய முகலாய மாகாணங்களிடத்திலிருந்தும் பிஜப்பூர் சுல்தான் இடத்துலேருந்தும் கைப்பற்றப்பட்ட பகுதிகளிலிருந்து வசூலிக்கிறாரு. சவுத் மற்றும் சர்தேஷ்முகி வரிகளை எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதாவது மராத்திய சாம்ராஜ்யத்தோட அண்டை பகுதிகளில் சொல்லக்கூடிய முகலாய மாகாணங்களிடமிருந்தும் பீஜப்பூர் சுல்தான் இடத்துலேருந்தும் கைப்பற்றப்பட்ட பகுதிகளிலிருந்து வசூலிக்கிறார். அதே மாதிரி சவுத் அப்படிங்கிறது மராத்தியர் கைப்பற்றிய மாவட்ட வருவாயில் 4/1 சொல்லப்படுது. சர்தேஷ்முகி அப்படிங்கிறது தகுதியின் காரணமாக, சர்தேஷ்முக் அப்படிங்கிற தகுதி, சிவாஜியே சர்தேஷ்முகி தான். ஸோ சர்தேஷ்முக் என்ற தகுதியின் காரணமாக சிவாஜி தனது கூடுதல் வருவாயில் 10% சர்தேஷ்முகி என்னும் வரி மூலம் பெறுறாரு. சர்தேஷ்முக் அப்படின்னா தேசாய்கள், தேஷ்முக்குகளோட பிரதம தலைமைன்னு சொல்லலாம். மரபு வழி உரிமையால் சிவாஜி தனது நாட்டோட சர்தேஷ்முக் ஆகிறாரு. இவருமே ஒரு சர்தேஷ்முக் தான். அதனால் 10% வரி அவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. சவுத் அப்படிங்கும்போது சவுத் அப்படிங்கிற வரி 4/1 கிடச்சிருக்கும். இதே மாதிரி சர்தேஷ்முக் அப்படிங்கிற வரி 10% கிடச்சிருக்கும். சர்தேஷ்முக் அதாவது நமக்கு சிவாஜி அவர்களே ஒரு சர்தேஷ்முக் தான். மரபு வழி உரிமையால் அவர் ஒரு சர்தேஷ்முக்னு சொல்லப்படுறாரு. அடுத்ததான் நமக்கு இராணுவ அமைப்பு எப்படி இருந்தது சிவாஜி காலத்தில் அப்படிங்கிறது. இராணுவ அமைப்பு அப்படிங்கும்போது சிவாஜி நிலையான இராணுவம் வச்சுருந்தார். ஜாகீர் வழங்குதல், மரபு வழியில் நியமனம் பண்ணுறது, இது எல்லாமே அவர் ஊக்கப்படுத்தலை. படை வீரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடும் ஊதியமும் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இராணுவத்தில் 4 பிரிவுகள் இருந்தது. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, ஆயுதப்படை, இதெல்லாமே இருந்தது. அவர் நிரந்தரமாக ஒன்று வச்சுருந்தார் இராணுவத்தை. அதே மாதிரி அந்த இராணுவத்துக்கு ஒரு 4 பிரிவுகள் கொடுத்து இத்தனை படைகளும் அங்கே இருந்திருக்கு. படை வீரர்களுக்கு வீடு, ஊதியமெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. மரபு வழியை நீங்கள் இல்லைன்னா நீங்கள் மகன் இல்லைன்னா பேரன் இப்படியெல்லாம் வர முடியாது.
அதே மாதிரி கொரில்லா போர் முறைகளாகட்டும், பாரம்பரிய போர் முறைகளாகட்டும், ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா போர் வீரர்கள் வந்து பயிற்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. காலாட்படை அப்படிங்கும்போது 2 பிரிவாக இருந்தது. ரெஜிமெண்ட்டுகள், பிரிகேடுகள் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கப்பட்டிருந்தது. ரெஜிமெண்ட்டுகள், பிரிகேடுகள் அப்படிங்கிறது காலாட்படையை சேர்ந்தது. இதில் 9 வீரர்கள் கொண்ட சிறிய பிரிவின் தலைவரை நாயக்னு சொல்லுவோம். கார்ப்ரல் அப்படிங்கிறது இது ஒரு நமக்கு புக் பேக் கொஷின். 9 வீரர்கள் கொண்ட சிறிய பிரிவின் தலைவர் யார்? நாயக். நாயக் என்னன்னு சொல்லுவோம்? கார்பரல்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு படைப்பிரிவிலையும் 25 குதிரைப்படை வீரர்கள் ஜார்ஜன்ட் தகுதிக்கு இணையான தகுதிகளை, ஜார்ஜன்ட்னு ஒரு தகுதி இருக்குது, அந்த தகுதிக்கு இணையான தகுதியில் ஹவில்தார் தலைமையின் கீழ் செயல்பட்டனர். 25 குதிரைப்படை வீரர்களும் ஹவில்தார் தலைமையின் கீழே செயல்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு படைப்பிரிவிலையும் இருக்குது. அடுத்துதான் 25 குதிரைப்படை வீரர்களோட தலைவரை தான் நம்ம ஹவில்தார்னு சொல்லுவோம். ஒவ்வொரு படைப்பிரிவிலையும் நமக்கு 25 குதிரைப்படை வீரர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அந்த வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹவில்தாருக்கு கீழே செயல்பட்டிருக்காங்க. அந்த ஹவில்தார் அப்படிங்கிற அந்த தகுதி இருக்கு இல்லையா, அது எதுக்கு இணையானது அப்படின்னா சார்ஜென்ட் அப்படிங்கிற தகுதிக்கு இணையான தகுதி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஜமால்தாருக்கு கீழே 5 ஹவில்தாரர் இருக்காங்க. ஒரு ஜமால்தாரருக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 5 ஹவில்தார் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹஜாருக்கு கீழே 10 ஜமால்தார் இருக்காங்க. ஒரு ஜமால்தாருக்கு கீழே 5 ஹவில்தார் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹஜாருக்கு கீழே 10 ஜமால்தார் இருக்காங்க. குதிரைப்படை தலைமை தளபதியை சாரி நௌபத்துன்னு சொல்லுவோம். அது நம்ம வேலையே பார்த்தோம். ஒவ்வொரு குதிரைப்படையும் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். பர்கீர்கள் அப்படிங்கிறது அரசாங்கத்தின் மூலயமா குதிரைகள் வழங்கப்படக்கூடிய படை வீரர்கள். இது அரசாங்கத்தின் மூலயமா குதிரைகள் வழங்கக்கூடிய படை வீரர்களோட பேர் தான் பர்கீர்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி தாங்களே குதிரைகளை வாங்கி கூலிக்காக போரில் சேர்கிற வீரர்களை சைலேதாரர்கள்னு சொல்லுவோம். சைலேதார்கள். இங்கே வந்து பர்கீர்களுக்கு குதிரைகள் அரசாங்கம் கொடுக்கும். சொந்தமாக குதிரைகள் வச்சு போரில் கலந்துங்கிறவங்களுக்கு சைலேதார்கள்னு சொல்லுவோம். அதுபோக இந்த இராணுவத்துக்கு குதிரைப்படையில் கூடுதல் சேவை செய்தவங்க அப்படின்னா நீர் கொண்டுட்டு போகக்கூடிய வீரர்களும் லாடம் கட்டக்கூடிய வீரர்களும் குதிரைப்படையிலிருந்து உதவி செய்யக்கூடியவங்க. இவங்க எல்லாத்தையுமே நம்ம அதில் பார்க்கலாம். ஒவ்வொரு குதிரைப்படையும் 2ஆக தான் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று பர்கீர்கள், இன்னொன்று சைலேதார்கள். இது இல்லாமல் குதிரைப்படையில் கூடுதல் சேவைகள் யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னா தண்ணி கொண்டுட்டு போகிற வீரர்களாகட்டும், லாடம் கட்டுறவங்களாகட்டும், குதிரைகளுக்கு அங்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த லாடம் கட்டுறது, அங்கே போரிடுற வீரர்களுக்கு தண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் இந்த சேவையில் குதிரைப்படை சேவையில் கூடுதலாக இருந்திருக்கு. அடுத்ததான் நீதி நிர்வாகம் அப்படிங்கிறது மரபு வழிபட்டதாக தான் இருந்தது. பரம்பரையாக அப்படியே அதை தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. நிரந்தர நீதிமன்றங்கள் அல்லது நீதி வழிமுறைகள் கிடையாது. கிராமங்களில் பஞ்சாயத்து நடைமுறை இருந்திருக்கு. கிரிமினல் வழக்குகளை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டேல்கள் அப்படிங்கிறவங்க தான் விசாரிச்சிருப்பாங்க. சிவில் கிரிமினல் மேல்முறையீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை நீதிபதி நியாயாதீஷ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அவரு தான் விசாரிப்பார். சிவில் ஆகட்டும் கிரிமினல் மேல்முறையீடுகளில் யார் விசாரிக்கிறாங்க அப்படின்னா நியாயாதீஷ் விசாரிக்கிறாங்க. நியாயாதீஷ் ஸ்மிருதிகள் ஆலோசனையோடு தீர்ப்பு வழங்கினார். தலைமை நீதிபதி நியாயாதீஷ் ஸ்மிருதிகளோட ஆலோசனையோட விசாரிக்கிறாரு, தீர்ப்பு வழங்குறாரு. அதே மாதிரி இறுதி மேல்முறையீடு இருக்கு இல்லையா, ஸோ அதை ஹாஜிர் மஜ்லிம்னு சொல்லப்படக்கூடியது. இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை என்னன்னு சொல்லுவோம்? ஹாஜிர் மஜ்லிம்னு சொல்லுவோம். உயர் நீதிமன்றம் இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே என்ன மேல்முறையீடு, இங்கே கொடுத்த தீர்ப்பு நமக்கு சரியாக இல்லை அப்படின்னா மேல்முறையீட்டுக்கு எங்கே போகும் அப்படின்னா ஹாஜிர் மஜ்லிம் அங்கே போவோம். அடுத்ததாக நமக்கு பேஷ்வாவோட ஆட்சி வந்துடுது. 1713 அரசர்கள் என்னவோ மராத்தியர்கள் தான், ஆனால் அதிகாரம் என்னவோ பேஷ்வா தான். இது சாகுவால் கொண்டு வரப்பட்டது. ஸோ 1713 அப்படிங்கும்போது நமக்கு 8 அமைச்சர்கள் பார்த்தோம் இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதன்மையானவர் இந்த பேஷ்வா தான் சொல்லப்படுது. பேஷ்வா அப்படிங்கும்போது பிரதம மந்திரின்னு சொல்லுவான். சிவாஜியோட அஷ்டபிரதான் அமைப்பில் முதன்மையானவர்.
அதுபோக பேஷ்வா அப்படிங்கிற சொல் பார்த்தீங்க அப்படின்னா பாரசீகத்தில் முதன்மையானவர் அல்லது பிரதம அமைச்சர்னு பொருள். பாரசீக மொழியில் 18வது நூற்றாண்டில் சத்ரபதிகளை காட்டிலும் பேஷ்வாக்கள் தான் அதிக அதிகாரம் பெற்றிருப்பாங்க. பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிறவர் தான் முதல் பேஷ்வா, ஆற்றல் மிகுந்த முதல் பேஷ்வா. 1713 20 வரைக்கும் இருந்திருப்பார். பேஷ்வாவோட ஆட்சி காலம் சுமார் 105 ஆண்டுகள் இருந்திருக்கும் நமக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத், இவர் தான் முதல் பேஷ்வா. 1713 to 1720 சொல்லலாம். உள்நாட்டு போரால் சிக்கலான அரசை சாகுவுக்காக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். ஏன்னா சாகுவும் தாராபாயும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இவர் சிறையிலிருந்து அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறமா தான் வெளியே வராரு. அவுரங்கசீப் 1707 தான் சாகிறாரு. ஆனால் 1700 ராஜாராம் இறந்துடுறாங்க. சிவாஜியோட 2வது மகன் இறந்துடுறாங்க. அதனால் தாராபாய் அது வரைக்கும் அவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் திடீர்னு வந்து கேட்டோடனே அவங்க விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, சண்டை வந்திருக்கும். இந்த சண்டையில் சாகுவுக்கு சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா இவர் தான், பாலாஜி விஸ்வநாத் தான். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதவி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ மேற்கு கடற்கரையோர கடற்படை தளபதினு சொல்லக்கூடிய கனோஜி ஆங்கிரே இவர் வந்து தாராபாய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பார் உள்நாட்டு போர் அப்படிங்கும் போது. பேஷ்வா அவரை சமாதானப்படுத்தி சாகுவடத்தில் தனக்குள்ள விசுவாசத்தை உறுதி செய்கிறாரு. உள்நாட்டு போரின் போது தாராபாய்க்கு யார் உதவி செய்கிறாங்க அப்படின்னா கனோஜி ஆங்கிரேன் உதவி செய்கிறாரு. அவரையும் இவர் வந்து பாலாஜி வந்து சமாதானப்படுத்தி இவருக்கு சாகுவடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை உறுதி பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜாகீர் வழங்கும் நடைமுறை மீண்டும் வழக்கத்துக்கு கொண்டு வராரு சாகு. இது வந்து அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு, சிவாஜி வேண்டான்னு சொல்லிட்டாரு, பரம்பரையாக எதுவும் பண்ணக்கூடாது, ஜாகீரெல்லாம் வேணான்னு கேன்சல் பண்ணிட்டாரு. பட் இந்த டைமில் வந்து இவர் வந்து வழங்கியிருப்பார், மீண்டுமா நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பார் ஜாகீரை. இவரோட காலத்தில் தான் பேஷ்வா பதவி அப்படிங்கிறது மரபுசார் ஆனது. பரம்பரையானது ஒன்று கிடையாதுன்னு அவர் சொல்கிறாரு தாத்தா. பேரன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பரம்பரையானது ஒன்று இருக்குதுன்னு சொல்லிடுறாரு. இவரோட காலத்தில் தான், சாகுவோட காலத்தில் தான் பேஷ்வா பதவி மரபுசார் ஆகுது. அடுத்ததாக 1வது பாஜிராவ், இவர் இறந்ததுக்கப்புறமா பாலாஜி விஸ்வநாத் இறந்ததுக்கப்புறமா அவரது மகன் வராரு. 13 to 20 அவர் இருக்கார், 20 to 40 இவர் இருப்பார். 1வது பாஜிராவ் இருப்பார். இவர் ஒரு 20 வருஷம் இருக்கார் 1வது பாஜிராவ். ஆயிரத்தி 1720 அப்படிங்கும்போது சாகுவால் பேஷ்வாவாக நியமிக்கப்படுறாரு. சாகு அப்படிங்கும்போது 49 வரைக்கும் இருப்பார். 708 49 வரைக்கும் இருப்பார், நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ 20 அப்படிங்கும்போது பேஷ்வாவாக யார் நியமிக்கப்படுறாங்க, சாகுவால் தான் அடுத்த பேஷ்வா நியமிக்கப்படுறாரு. இவர் வந்து பாலாஜி விஸ்வநாதோட மகன், 1வது பாஜிராவ்னு சொல்லுவோம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் நிஜாம், மால்வா ரஜபுத் ஆளுநர், குஜராத் ஆளுநர் இவர்கள் எல்லாமே வீழ்த்தியிருப்பார். முகலாய கட்டுப்பாட்டில் இருந்த பந்தேல்கண்டையும் இவர் விடுவிச்சிருப்பார். ஸோ இவர் தான் வந்து நமக்கு பாஜிராவ் தான் முகலாயர் கட்டுப்பாட்டில் இருந்த பந்தேல்கண்டை விடுவிக்கிறாரு. அதனால் பந்தேல்கண்டோட ஆட்சியாளர்கள் தங்களோட வருவாயில் 1/3 பங்கு, அதாவது சவுத்துன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அது 4 பங்கு சாரி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பந்தேல்கண்ட் ஆட்சியாளர்கள் தங்கள் வருவாயில் 1/3 பங்கு மராத்தியருக்கு வழங்குறதுக்காக ஒப்புக்கொள்கிறாங்க. பேஷ்வாவோட தலைமை தளபதின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா திரிம்பக்ராவ் அப்படிங்கிறவர் பேஷ்வாவோட தலைமை தளபதி. இவர் 1731 பரோடாவில் இருக்கக்கூடிய பரோடாவுக்கு அருகே இருக்கக்கூடிய தபாயில் போரில் கொல்லப்பட்டுறாரு. ஸோ இவரும் தளபதி இறந்ததுக்கப்புறமா அந்த பதவி யார்கிட்ட போகுது அப்படின்னா பேஷ்வாக்கிட்டேயே போயிடுது. 1731 அவர் இறந்துடுறாரு. அதனால் அந்த பதவி அப்போ இருந்து பேஷ்வா கைக்கு போயிடுது. 1731 ஏற்படக்கூடிய வார்னா ஒப்பந்தத்தின்படி சாகுவோட இறையாண்மையை ஏற்க மாதிரி கோல்ஹாப்பூரோட சாம்பாஜிக்கு நெருக்குதல் அளிக்கப்படுது. ஸோ தாராபாய் தான் வந்து நமக்கு கோல்ஹாப்பூரை தலைநகராக வச்சு மாற்று அரசாங்கம் பண்ணுவாங்க. ஸோ தாராபாயோட ராஜாராமோட 2வது மனைவி ராஜாபாயோட மகன் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் சாம்பாஜி. அவங்கள கைது பண்ணிவிட்டு தாராபாயும் அவரோட மகனையும் கைது பண்ணிட்டு தான் வந்து கோல்ஹாப்பூருக்கு இவங்க வந்து அரியணை ஏறியிருப்பாங்க.
1714 இது நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ 1731 வந்துடுச்சு. இந்த டைமில் வார்னா ஒப்பந்தம் ஒன்று நடக்குது. அந்த ஒப்பந்தத்தின்படி சாகுவுக்கு கீழ்பட்டு தான் இருக்கணும்னு சொல்லி கோல்காபூரோட சாம்ராஜ்யக்கு நெருக்குதல் அளிக்கப்படுது. 1738 அப்படிங்கும்போது தானே, சால்செட், பேசின் இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்க அப்படின்னா யார் இடத்துல இருக்குன்னா போர்ச்சுகீஸ் இடத்துல இருக்குது. ஸோ அங்கேருந்து இவங்க கைப்பற்றிடுறாங்க. போர்ச்சுகீஸ் இடத்துல வந்து 1738 இவங்க வந்து கைப்பற்றிடுறாங்க. போர்ச்சுகீஸரை பார்த்தீங்க அப்படின்னா கொங்கண கடற்கரையிலிருந்தே விரட்டிடுறாங்க இந்த பேஷ்வாக்கள். அதே நேரத்தில் மராத்தியர் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீஸரை விரட்டி அடிச்சிடுறாங்க. பட் ஆங்கிலேயர் இடத்துல நட்பு ஏற்படுது மராத்தியருக்கு. எதுக்காக அப்படின்னா தக்காணத்தில் தடையில்லா வணிக உரிமை பெறுறாங்க. இதன் மூலயமா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுனால தக்காணத்தில் தடையில்லா வணிக உரிமை கிடைக்கிது. அடுத்ததாக யார் வராங்க அப்படின்னா பாலாஜி பாஜிராவ். முதலாவது பாஜிராவோட மகன் தான் வந்து பாலாஜி பாஜிராவ். தாத்தா பேரை சேர்த்துக்கிட்டாரு. பாலாஜி விஸ்வநாத் தாத்தா பேரா பாலாஜியை முன்னாடி வச்சுக்கிட்டாரு, அப்பா பேரை பின்னாடி வச்சுக்கிட்டாரு. ஸோ இவர் தான் பாலாஜி பாஜிராவ். இவர் காலம் பார்க்கும்போது 1740 61. அப்பாவை விட ஒரு வருஷம் ஜாஸ்தியாகவே பண்ணுறாரு. இவர் இன்னொரு பேரும் சொல்லலாம், நானா சாஹிப்னு சொல்லலாம். நானா சாஹிப்னாலும் பாலாஜி பாஜிராவ்னாலும் ஒன்று தான். தந்தைக்கு அடுத்து தான் இவர் பேஷ்வாவாக இருக்கார். இவரும் பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகத்துலேயும் நிதியியல் விஷயங்களையும் வல்லுநராக இருக்கார். ஸோ இவரோட டைமில் தான் கர்நாடக தாக்குதல் நடக்குது. கர்நாடக தாக்குதல் நடக்கும்போது அந்த டைமில் ஆற்காடோட நவாப் மருமகன் சந்தா சாஹிப் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளியை கைப்பற்றினதுக்கப்புறமா தஞ்சாவூரை முற்றுகையிட போவதாக அச்சுறுத்தல் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த டைமில் நமக்கு 1739 தஞ்சாவூரை ஆண்ட மராத்திய ஆட்சியாளர் நமக்கு வெங்கோஜி அந்த சைடு வந்திருப்பார். நம்ம மேலேயே பார்த்துருப்போம். 1674 76 அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜியோட ஒன்றுவிட்ட சகோதரர் வெங்கோஜி அங்கே வந்திருப்பார். ஸோ இதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வம்சாவளி தான் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. அவங்க 1739 சந்தா சாஹிப் வந்து படையெடுக்க வராங்கங்கிறதுக்காக தஞ்சாவூர் ஆண்டுட்டு இருக்கிற அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாகு இடத்துல உதவி கேட்குறாங்க. ஸோ சாகு என்ன சொல்கிறாரு, பேஷ்வா கிட்ட பார்த்துக்க சொல்கிறாரு. பேஷ்வா வந்து தனது மைத்துனராக இருக்கக்கூடிய ரகோஜி போன்ஸ்லேவை அனுப்புகிறாரு. அதான் ஆட்சியெல்லாம் அவங்க கைக்கு போயிடுச்சு, பேஷ்வா கைக்கு. ஸோ யார் வராங்க, பேஷ்வா தான் வராங்க. பேஷ்வா வந்து தனது மைத்துனராக இருக்கக்கூடிய ரகோஜியை அனுப்புகிறாரு. ஆயிரத்தி 1740 நான் தஞ்சாவூரை பிடிச்சிருவேன்னு சந்தா சாஹிப் வராரு இல்லையா. ஸோ அவரை வந்து ரகோஜி வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாரு. 1740 ரகோஜி போன்ஸ்லே பார்த்தீங்க அப்படின்னா ஆற்காடு நவாப் தோஸ்த் அலியை வீழ்த்தி கொண்டுடுறாரு. திருச்சிராப்பள்ளியையும் கைப்பற்றிடுறாரு. தஞ்சாவூரை கைப்பற்றுறாருன்னு இவர் சொன்னாங்க. பட் இவர் இப்போது என்ன ஆகுது, இவர்கிட்ட இருந்த திருச்சிராப்பள்ளியும் போயிடுது. திருச்சிராப்பள்ளியை கைப்பற்றப்பட்டு சந்தா சாஹிப் வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புந்தேல்கண்ட் மற்றும் வங்காளம் ஆகிய இடங்களில் பேஷ்வா ஈடுபட்டு இருந்ததால் அடுத்த நவாப் முகமது அலி பார்த்தீங்க அப்படின்னா 1743 எளிதாக ஆற்காட்டையும் திருச்சியையும் மீட்டுறாரு. பேஷ்வா வேறு 2 இடத்துல பிஸியாக இருந்ததுனால நவாப் முகமது அலி என்ன பண்ணிடுறாரு, 1743 எளிதாக ஆற்காட்டையும் திருச்சியையும் மீட்டெடுத்துறாரு. இதற்கு எதிராக பேஷ்வா என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனது சகோதரராக இருக்கக்கூடிய சதாசிவராவை கர்நாடகத்துக்கு அனுப்புகிறாரு. மராத்தியோட அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் நிலைநிறுத்தப்பட்ட போதிலும் அவர்களால் திருச்சிராப்பள்ளியை மீட்டெடுத்த முடியலை. முதல்ல மீட்டெடுத்துட்டாங்க. மறுபடியும் வந்து இவர் கொஞ்சம் பிஸியாக புந்தேல்கண்ட்லேயும் வங்காளத்துலேயும் இருந்ததுனால நவாப் முகமது அலி வந்து ஆற்காட்டையும் திருச்சியும் பிடிச்சிட்டு போயிடுறாரு. இவங்க மறுபடியும் எதிர்த்து நின்னாலும் திருச்சிராப்பள்ளியை மீட்க முடியலை. ஸோ நம்ம பேலன்ஸ் இருக்க பாடங்களை பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.